எண்ணம் விட்டால் அது ஒன்று, எண்ணம் விடக்கூடிய தகுதியோடு ஒன்று ஏதோ இருக்குது. அதனால் அது என்ன அது இப்போ ஒன்று அவன்தானேன்னு எழுதி வச்சுக்கிது. ஒன்று அவன்தானே, அவன்தானா இவன் தானா? அதாவது ஒன்று நீங்களா கடவுளா? உள்ளே இழுக்கிறீங்களே, அப்போ ஒரு சத்தம் எழும்புது, அதுக்கு பேர் யா. யா உள்ளே இழுத்தாவே என்ன தான் வரும் சத்தம்? யா. அது முதல். இந்த உலகத்துக்கெல்லாம் சிவாய நமன்னு சொல்லி வச்சுக்கிறான்ல, யான்னு சொல்லி வச்சுக்கிறானே, அது உந்தி. தமிழுக்கு யா ழா சிறப்புன்னு இருப்பாங்க. ழா, நான் சொல்றது ழாவே இல்லை, யா. மேல் நோக்கிய 3 கோடு, மேல் நோக்கிய 3 விஷயம் மேல் நோக்கி இருக்கும். நெருப்பு, காத்து, ஆகாயம். எப்படிதான் இருக்கும்? ஞா ஞா நீ நீ நூ நூ நே நே நை நோ நோ ஞை டாடா டி டி டு டு டே டே டை டோ டோ டவிட்டு சொல்லிப்பாரு, உன் உடம்பு மாறிடும். உள்ளுகிற சக்கரங்கள்லாம் வேலை செஞ்சிடும். உங்களுக்கு வந்து சீடி போட்டு தியானம் பண்ண சொல்லியிருப்பான். உட்காந்துக்கோ, ரெஜிடியூவர் போர்ஷன் லாம் ஒரு மயிரம் அவன். நீ சொல்லிப்பாரு, இங்கே சொல்லிப்பாரு. உன் உடம்பு கிட்ட வசப்படலைன்னா என்ன கேள். ரத்தம், ரத்த நாணங்கள்லாம் வேற மாதிரி ஆகிடும். என் மொழி அப்படி. நான் பிறந்ததுனால சொல்ல, நான் வேற கிரகத்தில் வேற மொழியிலெல்லாம் பிறந்தவன் நான். என்னென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. வாழும் உயிர்க்கும் இந்த திருக்குறளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதா? சிங்கம், புலி, கரடி எல்லாம் வாழுது. வாழ்கிற உயிரானா? இல்லை, அது வாழலான்றார். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, மன்னர்களுக்கு ஏற்றபடி அல்லது அரசாளர்களுக்கு ஏற்றபடி உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை தான் நாம் இன்றைக்கும் என்ன பண்ணுகிறோம், ஃபாலோ பண்ணுகிறோம். சிந்திக்கவே இல்லை. கல்வியாளர்கள்னு சும்மா சொல்லுங்கிறான். எழுத்துக்கான இலக்கணங்கள்லாம் சொல்லி கொடுத்த எங்கள் தாத்தா என்னை போய் பள்ளிக்கூடத்தில் படிக்க சொல்ல. என் அந்த புக்கை பற்றி நீ மொழியை கற்றுக்கலாம். அதில் போட்டு வச்சு இது வரி வடிவம்லாம் எப்படி இருக்குது, வரி எப்படி இருக்கணுன்றது எங்கள் தாத்தா என்ன பண்ணிட்டு போயிடாரு. எனக்கு அந்த புக்கை பற்றி திருப்பி பற்றி நீங்கள் தொல்காப்பியா என்ன எழுத்துக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இருக்குதாண்ணா? இருக்குதுங்க. ஞானத்துக்கும் சம்மந்தம் இருக்குதாண்ணா? இருக்குது. இந்த இன்ஃபினிட்டு முடிவில்லாமல் போயின்னுக்கிற எண்ணு மேலே எனக்கு அக்கறை இருக்கக்கூடாது. இந்த எண்ணு மேலே எனக்கு அக்கறை வந்ததுனால தான் நான் எண்ணம் மறந்துட்டேன். பாரு, இங்கே பிரச்சனை எங்கன்னா நம்பர் தான் பிரச்சனை. இப்போ பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருந்தால் என்ன பண்ண போகிற? எவ்வளோ ஒன்றா இருக்கட்டும் பேங்க் பேலன்ஸு, உனக்கு இப்போ சாவு. என்ன பண்ண முடியும்? நாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். எண்களை கடந்து நம்மளால் போக முடியாது. இன்ஃபினிட் நம்மளால் ஆக முடியாது. நானும் ஒன்று விட்டாதான் எண்களை கடந்து போக முடியும். நான் இல்லை அப்படின்னா தான் என்ன ஆக முடியும்? காலமற்ற காலத்துக்கு போனால் நம்பரும் இல்லை, சொல்ல இல்லை, வார்த்தையும் இல்லை. ரொம்ப அமைதி, மௌனம் தான் ரொம்ப சிறந்தது. அங்கே ஒரு ஓசை இருக்குது. இந்த எண்ணெய் எழுத்தும் கடந்தீங்கன்னா ஒரு சத்தம் இருக்குது. அந்த சத்தத்தை போய் கேட்டால் தான் சிறந்தது. செல்வத்துள் செல்வம் நம்பர் எல்லாம் இல்லை, வார்த்தையெல்லாம் இல்லை. செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஒரு யோகியோட அனுபவம் எப்போவுமே நான் தான் நிற்கணும், நடக்கணும், கிளேச விட்டு நிறைய வாட்டி நான் சொல்லினே இருக்கிறேன். அங்கே போனால் நம்பர்லாம் கிடையாது, வார்த்தையும் கிடையாது. இவை உணர்த்த வருகின்றான் இந்த முனிவன். தன்னை கடந்தவன் என்னை கடக்கிறான். உண்மை உணர்ந்திட உபதேசம் தருகிறான் சிவன். இவன் உபதேசம் தருகிறான் சிவன். இவன் சிவன், இவன் சிவன். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாரில் வைக்கப்படும். எது ஒத்துருதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அந்த ஒத்ததோட ஒத்து போனீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணிடலாம், யோகியா மாறலாம். அந்த திருக்குறளுக்கு சரியான விளக்கத்தை கண்டுபிடிக்க பாருங்க. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் சத்தியமாக யாரை கூட ஒத்து போக முடியாது. ஒருத்தருக்கு 2 இட்லி, ஒருத்தருக்கு 4 இட்லி, ஒருத்தருக்கு மஞ்சள், ஒருத்தருக்கு சிவப்பு. அந்தால் யாரோ ஒத்து போகிறது சொல்லி வச்சுக்கிறாரு. ஏதோ ஒன்று ஒத்து போகிறத சொல்லி வச்சுக்கிறாரு. திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் ஞானத்தின் பக்கம் திரும்பினாலும் சரி, அடியன் காத்துனுக்கிறேன் வந்தாலும் சரி, உங்கள் விருப்பம். இவை உணர்த்த வருகின்றான் இந்த முனிவன். தன்னை கடந்தவன் என்னை கடக்கிறான். உண்மை உணர்ந்திட உபதேசம் தருகிறான் சிவன். இவன் உபதேசம் தருகிறான் சிவன். இவன் சிவன், இவன் சிவன். நிறைய தலைப்பு இன்னைக்கு வந்து எண்ணும் எழுத்தும். என் நண்பர் வந்து கேட்டிருந்தார், எண்ணும் எழுத்தும் பேச ஓடினே இருக்குது. எண்ணும் எழுத்தும் ஒரு தலைப்பு.
என்ன எழுத்தும் தெரியாமல் இருப்பாங்க? என் எழுத்து ரெண்டும் தெரியாமல் இருப்பாங்க மனுஷன்? இருப்பாங்க. என் எழுத்து ரெண்டும் தெரியாத மனிதர்கள் உண்டா? உண்டு. நிறைய பேர் இன்றைக்கும் படி தெரியாத எழுத தெரியாத இருக்கிறாங்க. கரன்சியெல்லாம் என்ன தெரியாது, 100 ரூபாய் 200 பணம் என்ன தெரியாதவங்களாங்கிறாங்க. இந்த பணம்லாம் பார்த்து இது பெரிய பணம் இது சின்ன பணம்னு சொல்கிறவங்களாங்கிறாங்க. குறைஞ்சிருக்கிறாங்க அளவில், ஆனால் இருக்கிறாங்க. ஒரு காட்டத்தில் தெரிஞ்சிருக்கோம் மனுஷனுக்கு. ஆரம்ப கட்டத்தில் என்ன இது எழுத்து இதுன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கோம், ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஒன்றுமே தெரியாத மனுஷன் எப்படி என்ன உருவாக்கியிருப்பான், எழுத்தை உருவாக்கியிருப்பான். இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்கலாம், என்ன எப்படி உருவாச்சு, எழுத்து எப்படி உருவாச்சு, என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அது எப்படி நம்ம கையாளுறது, எப்படி புரிஞ்சுக்கிது. என்னன்னா என்ன, எழுத்துனா என்னன்னா நினை, எண்ணமிடு சொல்லுவோம் தானே. எனக்கு என்ன, அதுவும் என்ன தான். என்ன நான் சொல்லினாலும் என்ன தான். வேற எதனா பற்றி சிந்திச்சாலும் அது என்னதான், என்ன தான். அப்படின்னா எது என்ன? அப்போ என்ன அது ஒன்று, என்ன அது என்ன, அது ஒன்று. ஃபர்ஸ்ட் பர்சன் எண்ணம் விட்டாவே அது என்னதான், ஒன்று தான். எதுவுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை. எண்ணம் விடாது. எண்ணம் விடாது என்ன கிடையாது, என்ன கிடையாது. எண்ணம் விட்டால் அது ஒன்று. எண்ணம் விடக்கூடிய தகுதியோடு ஒன்று ஏதோ இருக்குது. அதனால் அது என்ன, அது இப்போ ஒன்று அவன் தானேன்னு எழுதி வச்சுக்கிது. ஒன்று அவன் தானே. அவன் தானா இவன் தானா? அதாவது ஒன்று நீங்களா கடவுளா? ஒன்று நீங்களா, ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்களா கடவுளா? என்ன எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்? என்கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்கோம். கடவுள் இருக்கட்டும், ஆனால் நான் தானே பெறுகிறேன். நான் இல்லாமல் கடவுள் இருக்குதா என்ன? நான் இல்லைன்னா கடவுள் இல்லை. சரியா? நானே கடவுளால தான் ஆனேன். நான் கடவுள் இல்லைனா இல்லை. நான் கடவுள் இல்லைனா இல்லை. எப்போ அப்பாரமாக தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒன்றுன்னும் போது கடவுள் தெரியாது ஒருத்தருக்கு. ஒன்றுன்னு கண்டுபிடிச்சான்ல, நான் தான் ஃபஸ்ட்டுன்னு, நான் தான் என்னை முன்னிலைப்படுத்துறேன்ட்டு, நான் தான் ஒன்றுன்னு. ஒன்று நானுன்னு எண்ணி ஆரம்பிச்சிருந்தேன்னா இந்த பஞ்சதந்திரத்தில் வந்து அந்த கதை வந்திருக்காது. ஆற்றுல போனானுங்க, இறங்குனாங்க, ஏந்தானுங்க, காணவன் ஆயிட்டானுங்க. இருவனெல்லாம் என்னானுங்க, அவனை எண்ணிக்கல. இப்படி எண்ணிந்தா 1 2 3 4 5ன்னு எண்ணிந்தா ஆற்றுல போனவங்க காணாமல் போயிருப்பாங்க. அப்போ ஆற்றுல போனவங்க ஏன் காணாமல் போனாங்க? அந்த கதை என்ன சொல்ல வந்ததுன்றதே விட்டானுங்க. முட்டாளுங்களை பற்றின கதை அப்படின்ட்டாங்க. நாம தான் முட்டாளு. அந்த கதை கேட்டுற நாம தான் முட்டாள். நமக்கு தான் சொல்கிறாங்க, இன்னும் ஃபஸ்ட்டு பண்ணல, நீ உன்னை முதல்ல வச்சியான்ல. உன்னை முதல்ல வச்சு என்ட்டியானா, வந்தவன் யாரை முதல்ல வச்சியானா, அந்த சொன்னானே என்னன்னே அவனை ஒன்றா வச்சியான்னா. அப்போ வந்தவன் என்ன சொல்லி கொடுத்தான்? காணுன்னு தேடிந்தானுங்க ஆற்றுலேருந்து. இன்னொருத்தர் வழிபோக்கர் வந்து எல்லாரையும் ஒரு அடி அடிச்சோ இல்லை எல்லாரையும் நம்பர் சொல்லியோ, இத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்க, 10 பேருமே இருக்கிறீங்க, இல்லை 8 பேருமே இருக்கிறீங்கன்னு சொன்னார். யாரை முதலாளா சொன்னார்? என்னவனை யார் பிரச்சனைக்குரியவனோ காணாமல் போச்சுன்னு சொன்னானோ அவனை தான் என்ன சொன்னார்? ஒன்றுன்னாரு. இன்னும் கற்றுக் கொடுத்துக்கிறாரு. அப்போ அந்த ஞானக்கதையை என்ன பண்ணாங்கன்னா, இங்கிலீஷில் பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு படித்த உடனே நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா, இது மாதிரி முட்டாளாக இருக்கிறோம், நம்ம எண்ணி பார்த்து நம்மளை மறந்துடுறோம் தானே. அப்போ யாரை எண்ணணும்? நான் ஃபஸ்ட்டு என்ன தான் எண்ணணும். அப்போ என்ன அதான் ஆரம்பம், அதான் ஒன்று, அதான் 2. 2ன்ற வார்த்தை தமிழ் மொழியில் ஒரு அழகு இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையுமே பொருள் பிடிச்சது தான். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் சூட்சுமமான பொருள்கள் இருக்கும். ஒரு வார்த்தைகளுக்குள்ள எப்படி இருக்கும்? சூட்சமம். எந்த வார்த்தையை சொன்னாலுமே அன்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சூட்சமாக ஒன்று இருக்கும். மலர், அது பூ, அது கண்ணுக்கு தெரியாதது, பார்க்க முடியாதது, அண்டக்கூடியது, ஒட்டி இருக்கக்கூடியது, நெருக்கமானது அப்படின்னு புரிகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையுமே. பறையர் அப்படின்னாக்கா பறைசாற்றுபவர். யாரை? கடவுளை. அப்போ அப்படின்னா யார் தான் கடவுள் நேசிக்கிற? எல்லாருமே கடவுள் இருக்குதுன்னு சொல்கிற யாருமே யார் தான்? பறையர் தான்.
அப்போ முதலியார் அப்படின்னா யார் தான்? தன்னை முதலாக கொண்டு செயல்பட்டுக்கிறாரு. மாதிரி வார்த்தைங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும். இவன் என்ன நினச்சின்னா அவன் தான் பறையன், அவன் தான் மூலியார், அவன் தான் நைக்கர்னு நினச்சிக்கிறான். எல்லாருமே யார் தான்? எல்லாரும் எல்லா ஜாதியும் தான். எல்லாருமே எல்லா ஜாதியும் எல்லாருக்குள்ளும் தான். நாமளாக சர்டிஃபிகேட் வாங்கி மாட்டின்னுக்கிறோம். ஒரு காலம் நம்ம அரசு அமைஞ்சா உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த ஜாதினா போட்டுக்கலான்னு இல்லை. நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், உங்கள் இஷ்டமா உங்களை ஒரு ஜாதி சொல்லிக்கலாம். அப்போ நம்ம ஏன் ஜாதி சொல்லிடுறோம்னா நமக்கான பங்கு வரும்ன்றதுனால தான். இல்லை நாய்ச்சனை திறமைக்கு தான் வேலைன்னா, பங்குக்கு வேலைன்றதுனால தான் ஜாதி சொல்லுங்கிறோம். திறமைக்கு வேலைன்னா தானே செஞ்சுக்கிறோன்னா, சுய தொழில் செய்கிறவனுக்கு ஜாதி சொல்லுவான். வெளிநாட்டுக்கு போகிறவன் ஜாதி சொல்லுவான். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு. கோட்டாவிலே போகிறாரு. அவர் சொல்லுவார் கோட்டாலாம். அங்கே கேட்பாங்க உங்களை ஜாதியெல்லாம், நீங்கள் எந்த பிரிவில் இருக்கிறீங்க, எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க கேட்பாங்க. ஏன் கேட்கல? திறமை வந்துட்டா என்ன தேவையில்லை உங்களுக்கு. அப்போ ஜாதி பூச்சிங்கனாவே நீங்கள் மட்டமானவர் தான். பிரச்சனை உங்ககிட்ட தான். அப்போ ரெண்டுன்னா ரெண்டாவது என்ன பார்க்குற ஒன்று இருக்குது. நான் ஒன்று பார்க்குறேன். அது என்ன? அது 2, அதுக்கு அடுத்தது 3, 4, 5, 6 ஒன்று வளர்ந்துன்னு இருக்குது. 8க்கு மேலே வளரவே இல்லை. ரொம்ப காலமாக 8க்கு மேலே 8 தான் முழுமை அடைஞ்சதே. ஏன் அப்படின்னா மனுஷன் தன்னை தானே ஜாயின் பண்ணி பார்க்குறான். எவ்வளோ தாங்கிறான்னா 8 தாங்கிறான். எண்கள் 8 தான். 8ஓடவே வாழ்ந்துருக்குறாங்க. 8 மட்டும்தானே வாழ்ந்துக்கிறாங்க. 2 நம்பரே போதுமானது. வாழ்க்கைக்கு 2 போதுமானது. பால் கணக்கெல்லாம் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே கறி இருக்கும். மண்சோறு வெள்ளாச்சு வச்சுருக்கோம். அடுப்பு வந்து கறி பண்ணுவோம். அந்த வேலிங்கத்தான் செடியெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அந்த கறி துண்டு எடுத்து பால் கோடு போட்டு போயிடும். புரியுதுங்களா? வாங்க தண்ணி கோடு இருக்காது. ஊற்றுனாங்கன்னா ஒரு கோடு போட்டுருவாங்க. மாதம் முடிஞ்சோடனே அது என்ன 30, 29, 28, 32 வந்து சின்ன டென்ஷன் ஆகிடுவாங்க. 30 நாள் தான் மாதமே இருக்குது. 32 எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க. சில பேர் 32 சொல்கிற ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க, புத்திசாலிங்கெல்லாம். சிந்திக்கு தெரிஞ்சவங்களாம் இருந்தால் அதெல்லாம் கேட்பாங்க. ஒரு கோடு மட்டும்தான். இன்றைக்கி பைனரி நம்பர் 2 தான், 0வும் 1ம். அவங்க 1 தான், ஆனால் 0வும் 1 கணக்கு எடுத்துக்கினாங்க. 0 + 1 இது மட்டும்தான். ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் ஃபுல்லாகவே எப்படி தான் வேலை செய்கிறாங்கன்னா 0, 1 மட்டும்தான். இருக்குது இல்லை, இருக்குது இல்லை, இருக்குது இல்லை. இந்த 16, 8 பிட்டு, 8 பிட்டு, 16 பிட்டு, 32 பிட்லாம் எதிராகனா அதை தான். ஸோ 0, 1 மட்டுமாக தான் வச்சுக்கிறாங்க. 2 பேருமே விஷயம் தான். 2ன்னு கண்டுபிடிச்சோடனே 3, 4, 5, 8 வரைக்கும் வந்து 9 பார்த்தீங்கன்னா 9, 90, 99 பார்த்துக்கிறீங்களா? 1000, 900. 900னா என்ன? 1000 சந்திக்கிறதுக்கு முன்னாடி 900, 10 சந்திக்கிறதுக்கு முன்னாடி 9. புரியுதுங்களா? 100 சந்திக்கிறதுக்கு முன்னாடியே 90, 1000 சந்திக்கிறதுக்கு முன்னாடியே 900. பார்த்திங்கன்னா அது மாதிரி அந்த மொழியில், நம்ம மொழியில் அந்த மாதிரி அந்த 9 புதுசாக கண்டுபிடிச்சதுனால ஆனால் தான் போதா 9ன்றது இருக்கிறதே விட்டு புதுசாக வந்துக்கிறானே. இது ஒரு எதுலையுமே சேராது. அப்படி தான் 9 இனத்திலேயே சேர முடியாது, நம்பர்லேயே சேர முடியாது. புதுசாக வந்ததுனால இது புதுசாக இருந்தது கேட்டகிரியே. இந்த கேட்டகிரி புதுசாக, இது ஆணாவும் இல்லை பெண்ணாவும் இல்லை, இது கேட்டகிரியே புதுசாக இருக்குது. அதனால் இது 9. அப்படி தான் 9. பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சி முன்னாடி போட்டு 10 ஒட்டு பற்று பண்ணு. இப்போ 10, 20, 100, 1000 எண்ணு என்னாச்சுன்னா கவுண்ட்லெஸ். ஆச்சரியப்பட்டான் கண்டுபிடிச்ச பிறகு மனிதனே. எப்படி போயின்னு இது என்ன? நான் ஸ்டாப்பு. ஒரு முடிவுக்கு தான் நான் எண்ணுக்க. எவ்வளோ சொன்னாலும் பக்கத்தில் 1. இந்த மொழி வைக்கிற போதெல்லாம் வந்து 101, 1001. யாருன்னா சண்டை போட்டு இப்போ வின் பண்ணிட்டாங்கன்னா கூட ₹1 வச்சு திருப்பி கொடுத்துட்டு வந்தது. இந்த மாதிரிலாம் சினிமாலாம் வர காமிச்சுன்னு பார்த்துக்கிறீங்க தானே? அந்த மாதிரிலாம் வேல்யூ ஆனது. நம்பர் எங்கே போயினே இருக்குதே. இப்போ என்ன கண்டுபிடிச்சி வரி வடிவம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி தானே? என்ன கண்டுபிடிச்ச உடனே வரியோட வந்துச்சான்னா கிடையாது. சத்தம் விடுறான், கூப்பிடுறான், அழைக்கிறான். ஆ, வா, ஓ, போ, சீர்திருத்துறான். உந்தி முதலா அப்படின்னு தொல்காப்பியம் ஆரம்பிக்குது. உந்தி முதலா. உந்தி அப்படின்னு ஒன்று இப்போ உதரவிதானம் இருக்குதுல்ல, அதை உந்தின்னு சொல்கிறது. தொப்புல உந்தின்றது, வைர உந்தின்றது. உந்தி அப்படின்னா முயற்சி, முயன்று அப்படின்னு அர்த்தம். உந்தின்னா முயற்சி. ஒன்று தள்ளுங்க அப்படின்னா உந்தி தள்ளுன்னுவாங்க.
ஒரு பாரத்தை நீங்கள் தூக்க போகிறீங்க அப்படின்னா காற்றை உள்ளே இழுத்துட்டு தான் தூக்குவீங்க. அது பேர் உந்தி. உள்ளே இழுக்கிறீங்கள, உள்ளே இழுக்கிறீங்களே, அப்போ ஒரு சத்தம் எழும்புது, அதுக்கு பேர் யா. யா உள்ளே இழுத்தாவே என்ன தான் வரும் சத்தம்? யா. அது முதல். இந்த உலகத்துக்கெல்லாம் சிவாய நமன்னு சொல்லி வச்சுக்கிறான்ல, யான்னு சொல்லி வச்சுக்கிறானே, அது உந்தி. தமிழுக்கு யா ழா சிறப்புன்னு இருப்பாங்க. ழா, நான் சொல்றது ழாவே இல்லை, யா. மேல் நோக்கிய 3 கோடு, மேல் நோக்கிய 3 விஷயம் மேல் நோக்கி இருக்கும். நெருப்பு, காற்று, ஆகாயம். எப்படி தான் இருக்கும்? மேல் நோக்கி தான் இருக்கும். மேல் நோக்கி இருக்கிறது தான் விசேஷமானது, முதலானது. அதை உள்ளே எடுக்கிறான். உள்ளே எடுக்கும்போது காற்று எடுக்கிறான், கூட வெப்பமும் போகுது, வெற்றிடமும் உள்ள போகுது அப்படின்னா. அப்புறமா வெளியே சத்தமாக வெளியே வருது ஆ. வாயை தந்தா வரது ஆ. அப்போ அகர முதல் தான். நான் எழுத்தா சொல்லும்போது வெளியே எழுந்து சத்தமாக வெளியே எழுந்து வந்ததுனால அது எழுந்து வந்தது ஆ. ஆனால் அதுக்கு உந்தி போனது யா. சிவாய யான்றது யாரோடது அப்படின்னா தமிழுக்கான முதல் எழுத்து யா அப்படின்ட்டு. சிவாய நம்ம, நாவும் மாவும் கீழே, தண்ணிய மண்ணும் கீழே, ஆகாயம் முதல். ஸோ ஆகாயத்துலேருந்து எனக்கு என்ன பண்ணேன், நான் சத்தத்தை வெளியிடுறதுக்காக வேண்டி உறிஞ்சேன், உந்தி சொன்னேன். அப்போ எழுத்து எங்கேருந்து வந்துருக்குது அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்துருக்குது, மிடட்டிலிருந்து வந்துடுது, தொண்டையிலேருந்து தான் வந்தது. ஆண் எங்கேருந்து சொன்னேன், தொண்டை வழியாக தான். தண்ணீரற்ற மிடட்டிலிருந்து எழுந்தது தமிழ். இப்போது இந்த பக்கம் சொல்கிறாங்க, கையளவு தான் தண்ணினே வச்சுருக்கோம். அதில் இது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே அப்படின்றதுக்கு முதல் மேலே வரிங்களெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கையளவு அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் எங்கன்னா பாறைங்களில் எங்கன்னா இருந்தீங்க, காட்டுங்களுக்கு எங்கன்னா போகிற சந்தர்ப்பம் வச்சதுன்னா, மழைலாம் பெஞ்சு முடிச்சுட்டு பேர் பாறையில் சில இடத்துல தண்ணி நின்றோம். அதில் நிறைய புழுக்கள் பூச்சிகள்லாம் உண்டாயிருக்கும். இன்றைக்கும் அங்கே தான் உயிரினங்கள் தோன்றுச்சு. அது சத்தம் இடம். அம்பக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுனா அம்பக்காகுதே. எந்த இன்செக்ட்டுக்கும் ஒரு சத்தம் இருக்குது, அம்மிங் இருக்குது. இந்த காலேஜில் என்ன பண்ணாங்க, அந்த டார்வின் கிட்ட பசங்கள்லாம் சேர்ந்து பூச்சி தனித்தனியாக வெட்டி வேறு ரெக்கை வேறு இதெல்லாம், நாங்கள் புதுசாக ஒரு பூச்சி எடுத்துன்னு வந்தோம், ஆனால் சிதைஞ்சி போயிடுது அப்படின்ட்டாங்க. அவர் என்ன சொன்னார், இதோட அம்மு என்னான்னு கேட்டார். ஒரு பூச்சிக்கும் ஒரு சத்தம் இருக்குது. அப்போ இல்லை அதனால் அம்பக்கு போய் சொன்னாங்க. அம்பக்குன்னு சொல்கிறது இங்கேருந்து தான் வந்தது. டார்வின் கிட்டே இந்த மாணவர்கள்லாம் போய் ஏமாத்துனது தான் இன்றைக்கி அம்பக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அம்மிங் இல்லாமல் சொன்னால் அது பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் அம்பக்காகுதே அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. அப்போ அதுக்கு பின்னாடி இது மாதிரி ஒரு கதை இருக்குது. அப்போ மொழி எழுத்து உள்ளேருந்து வருது, சத்தம் உள்ளேருந்து வந்த உடனே ஆன்னு சொல்லி பார்க்குறான். வெறும் மிலிட்ரு மட்டும்தான் இல்லை, உள்ளே போய் எங்கேயோ அது எங்கேருந்தோ வருது அப்படின்ட்டு. அப்போ எழுத்தை அறிவித்தவனே யார் தானா? இறைவன் தான். எனக்கு சத்தம் வருது இல்லை, அதை சீர் பண்ண முடியுதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறான். கத்தி கத்தி பார்க்குறான், நல்லா இருக்குது சத்தம். எப்படி இது? இன்னைக்குமே என்ன சொல்லிடுறாங்க, ஓதாமல் ஒரு நாளும். ஓதாமல்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? மொழியை உங்கள் ஆஇயை டெய்லியும் சொல்லணும். நீங்கள் சாட்டை போட்டு ஆஇ உ ஏ ஐ ஓ ஔ அக் காக்கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ்விக்கு, இதை பாட்டாக பாடலாம். காக்கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ்விக்கு ngா ngி ngி ngu ngu ngே ngே ngை ngோ ngோ ngவ்விங்கு சாச்சா சீச்சி சூச்சு சேச்சே சை சோ சோ சவ்விச்சு ஞா ஞா நீ நீ நூ நூ நே நே நை நோ நோ ஞவ்விஞ்சு டாட்டா டி டி டூ டூ டே டே டை டோ டோ டவ்விட்டு சொல்லிப்பாரு. உன் உடம்பு மாறிடும், உள்ளுகிற சக்கரங்கள்லாம் வேலை செஞ்சிடும். உங்களுக்கு சீடி போட்டு தியானம் பண்ண சொல்லியிருப்பான். உட்காந்துக்கோ, ரிஜிட் யுவர் பொசிஷன். ஒரு மயிரம் அவர் நீ சொல்லிப்பாரு, ஆய்க்கே சொல்லிப்பாரு. உன் உடம்பு கிட்ட வசப்படலைன்னா என்னை கேள். ரத்த நாணங்கள்லாம் வேற மாதிரி ஆகிடும். என் மொழி அப்படி. நான் பிறந்ததுனால சொல்ல, நான் வேற கிரகத்தில் வேற மொழியிலெல்லாம் பிறந்தவன். நான் இமிடியேட்டாக என்னுடைய முன்னாடி பிரிவு இந்த மொழி கிடையாது எனக்கு. புரியுதா? எனக்கு ஜென்ம நினைவுகள்லாம் எனக்கு இருக்குது உள்ளோ.
இந்த மொழியில் எனக்கு கடவுள் புரிஞ்சதுக்காக பிறகு வச்சுக்கிறான். ஓதாமல் ஒரு நாள்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, அம்மாவும் நீயே அப்பாவும் நீ, அது இல்லை. இங்கே வெறும் இதுதான், மீனிங்லெஸ். சொல்லிப்பாரு, மீனிங் வந்துடும். அப்படிங்களா? காங்காச்சா ஃபுல்லாகவே சொல்லணும். அதனால தான் அதை 18ன்னு சொல்லுவாங்க. 12, 18 சூரியன் மாதங்கள் 12 சொல்கிறது, நிலா மாதம் 12 சொல்கிறது, 18 சொல்கிறது. இதெல்லாம் தமிழ் மரபாகவே இருந்துருக்குது. தமிழ் 18 கலை 16 கலை, சுவாசம் எவ்வளோ போகணும் வரணுன்றதெல்லாம் அந்த மொழிக்குள்ளே சொன்னே போனீங்கன்னா, அந்த எழுத்துக்கள்லாம் சொன்னால் உங்கள் சுவாசக்கட்டு, சளி, ஜுரம், உடம்பு, அப்புறம் உனக்கு ஏன் சளி பிடிச்சிதுன்னா அது வரதான் நல்லது. 3 மாதத்துக்கு ஒரு முறை சளி வரணும், அப்போ தான் கேன்சர் வராது, இல்லைன்னா வேறு வந்துடும். ரன்னிங் நோஸ்லாம் வரணும், டாக்ஸின்லாம் சேர்த்து வச்சு வெளியே தள்ளணும், உடம்பு ஒத்துழைக்கணும், மாத்திரை போட்டு சப்ரஸ் பண்ணக்கூடாது. புரியுது என்ன சொன்னேன்? நல்லது. ஜுரம் தலைவலியெல்லாம் கொஞ்சம் சளி வந்தால் சிந்தினீங்கன்னா லங்ஸ் என்ன ஆகும், சுத்தமாகும், உள்ள இருக்கிற கோழையெல்லாம் சேர்ந்து சரி பண்ணிக்கும். அதனால் வர வைக்கணும். சனி நீராடணும், அதுதான் ஔவையார் சொல்லிட்டு போனாங்க. சனி நீர்னால் சனிக்காமல் இல்லை, சில்லுன்னு தண்ணி குளிக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், உடம்பு அழகு போகும். நீங்கள் பளிச்சு தண்ணியிலே குளிக்கிறோன்னா இருந்தால் கடைசி வரைக்கும் நரம்பு தளர்ச்சி வராமல் வந்துட்டு போகலாம். புரியுதா எப்படி சொல்கிறேன்ட்டு? பச்சை தண்ணியிலே அது சனி நீராடினா அந்த மாதிரி ஒரு தந்திரங்களை அதெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ எழுத்து அப்படின்னு வந்தோடனே மொழிங்கள்லாம் வந்து இந்த மொழியில், தமிழ் மொழியில் நீ கத்தனாவே ஒரு சொல் ஒரு மொழி இன்றைக்கும் வா போ காட்டுவாசி பேசுகிற மாதிரியே இருக்கும். நீ புரியுதா? இவ்வளோ எளிமையானது. இதை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி மற்ற மொழியெல்லாம் பண்ணியிருக்கோம். வெல்கம், வாவை கம்முக்கு போட்டு வெல்கம் போட்டு கம்மா மாற்றி வச்சுக்குது, கொஞ்சம் சிதைச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் ஈஸியானது. பூவை புஷ்பமாக்குற மாதிரி ஒன்று ஒன்றுமே நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, நான் நவுனு, நாமு, நாமும், பேர் சொல்லா சொல்கிறதெல்லாம் இந்த மொழியோட சிறப்பு. அது அந்த பக்கம். ஆனால் இங்கே எழுத்து அப்படின்னு சொன்ன உடனே உள்ளேருந்து எழுந்ததை வரி வடிவமாக மாற்றி காட்டுறாங்க. இந்த வரி வடிவத்தை தான் எண்ணுக்கும் குத்து வச்சுருக்கோம். தமிழில் பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் சத்தத்துக்கு கொடுத்த வரி வடிவத்தை தான் எண்ணுக்கும் குத்து வச்சுருப்பாங்க. அவனுக்கு பின்னாடி கம்ப்யூட்டர்லாம் வரும்னு தெரியாது. ஒரு கால் இன்றைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். இன்டிஜர் வேல்யூன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஒரு ஏக்கு 64, ஒரு பிக்கு இவ்வளோ அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் பேரை நம்பராக எழுதலாம். உங்கள் பேரை நீங்கள் என்னவா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பராக எழுத முடியும். A1, B2, C3ன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பேருக்கான லெட்டரை என்ன மாற்றிக்கலாம், நம்பரா நியூமரிக் வேல்யூவாக பண்ணி நியூமராக எழுதி படிக்கவும் முடியும். பழகுனீங்கன்னா வரும், பழகல்னா வராது. பட் அப்போ எழுத்துக்கு வரி வடிவம் என்னோட வடிவத்தை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். தமிழில் அப்படி தான் வச்சும் இருக்குது. கா மாதிரி போடுவாங்க, ngா மாதிரி போடுவாங்க, ஊ மாதிரி போடுவாங்க, சூவை சுழிச்சு மேலே போட்டிருப்பாங்க, ரூ போட்டிருப்பாங்க, நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம், ஏ போட்டிருப்பாங்க. அந்த தமிழ் மொழிக்கான லெட்டரை நான் திருக்குறள் எழுதும்போது அப்படி தான் போடணும்னு போட்டேன். உங்கள் கையில் இருந்திருக்கலாம், தமிழ் எழுத்துக்களே போட்டு வச்சுருப்பேன். வழக்கு ஒழிஞ்சிச்சு. உலகமயமாதல் அப்படின்னும்போது நம்ம ஒத்து தான் ஆகணும். இன்றைக்கும் விட்டு கொடுக்காம பாம்பே எல்லாம் போனீங்கன்னா அந்த பஸ்ஸிலலாம் நம்பர் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அந்த மொழியில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மொழி லெட்டரிலே தான் எழுதி வச்சுருக்கோம். நம்ம தான் அந்த மாதிரி எழுதுறது இல்லை. இங்கேயே சில வண்டி பைக்கெல்லாம் ஓட்டுறவங்களாம் சில பேர் எழுதி வச்சுக்கிறாங்க, யாரோ ஒரு சில பேருங்கள்லாம். அது ஆர்டிஓவில் ஆஃபீஸர்களுக்கே புரியாது என்னால் என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்ட்டு. யாரும் என்ன பண்ணல, அதை அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணல, வழக்கில் வச்சுன்னு இல்லை, வச்சுன்னு இருக்கலாம். பட் டைப் பண்ணோம், அதுக்கு ஒரு தனியாக ஒரு வேல்யூ பண்ணணும், கீபோர்டு எதுக்கான பண்ணணுன்ற மாதிரி இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பண்ணுறதுனால வேண்டி. மலேசியா போன்ற நாடுகளெல்லாம் மொழி எழுதுறதே இல்லை, ஆங்கில மொழியிலே எழுதிடுறாங்க. தமிழ் அப்படின்னா TAMAMIZH போடுறதும் உண்டு, எல் போட்டும் வச்சுக்கிறாங்க. புரிஞ்சால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு பேசுகிறதே எதுக்குறானா புரிய வைக்கிறதுக்கு தானே. அதனால் அது மாதிரி கரெக்டாக அதே மாதிரி வரி வடிவம் கொடுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. வரி வடிவத்துக்கு நம்ம அந்தளவுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. கல்வெட்டு நம்ம என்னால் படிக்க முடியதில்லை. கல்வெட்டில் ஒரு மொழி இருக்குது, தமிழ் தான்றாங்க. ஆனால் சராசரி மனுஷங்களால் கல்வெட்டுக்கான ஒரு மொழியை போய் தெரிஞ்சு அந்த வரி வடிவம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அப்படி படிக்கிறவங்களும் இன்றைக்கும். அப்போ எழுத்து அப்படின்னா உள்ளேருந்து எழுந்ததை வரி வடிவமாக காமிச்சா அது எழுத்து. எண்ணப்பட்டதை நம்பராக்கந்த வரி வடிவமாக கொடுத்தா அது எண். இப்போ எண்ணும் எழுத்தும் பின்னாடி வர்றவர் சொல்கிறார். வள்ளுவர்லாம் முதல்ல இல்லை, மொழியெல்லாம் தோன்றி தான் வர்றார். தொல்காப்பியரே எப்படான்றான்னா எனக்கு எண்மானார் புலவர் அப்படின்லாம் முன்னாடி சொல்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி புத்தகங்கள்லாம் இருந்துருக்குது.
நம்ம கையில் தான் கிடைக்கல, நாம் தான் வச்சில்ல. இந்த ஆடிப்பெருக்குக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சடங்காகவே செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி கூட சில பேர் செஞ்சுருக்கிறாங்க. ஓலைச்சுவடியை போய் கொட்டணுமா அந்த தண்ணி வரும்போது. எது எதிர்த்து வருதோ அதான் நல்லதான். எதிர்த்து வராது, ஏன்னா எதிர்த்து வருமா? இந்த மாதிரி மென்டல் ஞானம் இருப்பாங்களா? இந்த ஆடிப்பெருக்குக்கு எடுத்து போய் ஓலைச்சுவடியை எடுத்து போய் கொட்டிக்கிறானுங்க. அச்சனும் போயிட்டு இது பயங்கர அறிவாளிங்க. திருக்குறள் கூட கட்சிருக்காது. அந்த மனுஷன் கிச்சன்லேருந்து அந்த மனுஷங்கிட்ட ஒரு ஓலைச்சுவடி இருந்து அவன் அந்த வெள்ளைக்காரங்கிட்ட வேலை செஞ்சு அந்த வெள்ளைக்காரங்கிட்ட அதை கொடுக்குவோம். என்னடா இப்படி வித்தியாசமாகுது, 2 வரையில் இன்னும் எழுதி வச்சுட்டு போயிடறாங்கள, அதை படித்து அதை மொழியாக்கி புக்காகும் போது தான் திருக்குறள் பேசிக்கிறோம். எழுதப்பட்ட காலத்துலேருந்து நம்ம புக்கு வந்து இந்த பிரிண்டிங் மீடியா வந்த காலத்துலேயும் என்ன ஆகலை, திருக்குறள் நம்ம கையில் தரவில். நிறைய நூல்களுக்கு காரணம் அவனாக தாங்கிறான். வெள்ளைக்காரன் தான் என்ன பண்ணிடுறான், அதுங்களா பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிறான். வாவே சாமிநாத ஐயர் தான்ன்றாங்க. நிறைய நூல்கள் அவரே வெளியே கொடுக்கல, வச்சிடல, இல்லை காட்டவும் இல்லை, நமக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா காட்டுறதில்ல, உங்களுக்கு புரியக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நிறைய பேர் மறைச்சும் கூட வச்சிருக்கிறாங்க. இருட்டும் அது அந்த பக்கம். என்ன மறைச்சாலும் உண்மை புரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருவான். உண்மை புரிஞ்சவங்களுக்கு என்ன தேவையில்லை, உணர்வு கூட இருந்தீங்கன்னா எல்லா உண்மையும் உங்களுக்கே புரிஞ்சிடும். அப்போ எழுத்து அப்படின்னா உள்ளேருந்து எழுந்த சத்தத்தை வரி வடிவமாக ஆற்றுனா அது பேர் எழுத்து. எழுந்த எண்ணங்களை எண்ணக்கூடியதாக வச்சுருந்தா என்ன நீங்கள் மாற்ற முடியாது. 8னா 8 தான், 9னா 9 தான், 10னா 10 தான். ஆனால் எழுத்தை என்ன பண்ணினே இருக்கலாம், வெளியே வந்து எழுத்தை மாற்றலாம். சத்தத்தை உள்ளேருந்து எழுத்து 2 வகை. ஒன்று என்ன, இப்போது தொல்காப்பியம் 3ஆக சொல்லி வச்சுது. எழுதி பார்த்தாங்களா, அது எழுத்து அதிகாரம். அதுக்கு பொருள் இருக்குமா, பொருள் அதிகாரம். அப்போ எழுத்து அதிகாரம், பொருள் அதிகாரம், பொருள் தரக்கூடிய. அப்போ அதை சொல்லி வச்சுக்கிறாரு. அப்போது எழுத்து பொருள் மட்டும்தானா, இன்னொன்று சொல்லி வச்சுக்கிறார், 3 சொல்லி வச்சுக்கிறார். என்னென்ன அதிகாரம் இலக்கணத்தில் 3 சொல்லி வச்சுருப்பாங்க. எழுத்து அதிகாரம், பொருள் அதிகாரம், சொல் அதிகாரம். எப்போ சொல்லா மாறுச்சு அப்படின்னா, எழுத்தை 2 சேர்த்தா அது ஒரு சொல்லா மாறுது. சொல்லுக்கும் எழுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சத்தம் மட்டும்தான், அது மீனிங் தராது, அது பொருள் இல்லை. ஆனால் சத்தத்தை சொல்லா மாற்றிட்டா அதுக்கு அர்த்தம் இருக்குது. அப்போ எழுத்தை சொல்லா மாற்றி அர்த்தம் தந்தாலும் கூட அது அவங்ககிட்ட போய் விளங்கணும், எதிராளிகிட்ட போய் பொருளாகணும். பொருள் அதிகாரத்தில் வேற சொல்கிறார். இயல் இசை நாடகம்ன்றார். இயல்பானது, இசைப்பட பேசுறது, நாடக பாவத்தோடு இருக்கிறது. எழுத்தில் அது ஒரு 12, இது ஒரு 30, உயிர் எழுத்து, மெய் எழுத்து. அந்த தொல்காப்பியம் நீங்கள் படித்தீங்கன்னா அந்த எழுத்தை பற்றின, மொழியை பற்றின ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும். ஒரு கட்டமைக்கப்பட்ட அழகாக இருக்கும். எப்போ ஆதி காலத்தில் காட்டுவாசியாக இருந்து பேசி திருத்தப்பட்டு இலக்கணமாக மாற்றப்பட்டு இன்ன வரைக்கும் பேசுங்கிற ஒரு மொழி எது அப்படின்னா, ஒரு 6 மொழிகள் சொல்கிறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் பேசுங்கிறது தமிழ், இந்த சீனா, சிலது மட்டும்தான். மற்றதெல்லாம் இல்லை. ரோமர்கள் வழக்கு வச்சுட்டாங்க. சீனாவிலையும் கூட மாடர்ன் ஆயிடுச்சு கொஞ்சம். மற்ற மொழியெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. பைசாசம் காணும், கியூனிப்பாரம் காணும், நிறைய மொழிகள்லாம் காணும். பேசுகிற மொழிகள்லாம் இல்லை. அது எந்த மாதிரி சத்தங்களை எழுப்பினான்னே கூட தெரியாது. இன்றைக்கும் கூட வேற்று கிரகவாசி இங்கே வந்து நம்மளை கூட பேசணுன்னா ஏற்ற மொழி எது அப்படின்னா தமிழ் தான். எழுதி படிக்கிறதுக்கு மாற்ற முடியாது. ஃப்ரெஞ்சும் கூட அப்படி தான். இன்றைக்கி ஃப்ரான்ஸில் இருக்கிற மொழியும் கூட எப்படி தான்னா, எழுதுன மாதிரி தான் நீங்கள் படிக்க முடியும், மாற்றி படிக்க முடியாது. உலக ஒப்பந்தங்கள்லாம் ஃப்ரான்ஸ் மொழியில் தான் எழுதுவாங்க. எந்த உலக ஒப்பந்தம் போட்டாலும் 2 நாடுகளுக்குள்ளே போடுற ஒப்பந்தம் போட்டால் அதுக்கான மொழியை எதை வச்சுக்கிறாங்கன்னா ஃப்ரான்ஸ் வச்சுக்கிறாங்க. தமிழ் எடுத்துன்னு போனோம் ஆக்சுவலாக அந்த இடத்துல. அதில் கூட கடைசி சொல்லலாம் சைலண்ட் ஆக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு பாரிஸ்ன்னு எழுதுவான், சொல்லும்போது பேரி தான் சொல்லுவான். உங்கள் பேர் அது அங்கே போய் எழுதுனாங்கன்னா ஃப்ரான்ஸில் மாற்றிடுவாங்க. தொருவாங்கடான்னு எழுதி வச்சுருப்பான். பேர் திருவேங்கடம், தொருவேங்கடான்னு எழுதி வச்சுருப்பான். ஆமாம், திருவாசகம் தொருவாசகம் ஆகிட்டாங்க போனால். நெடுநல் வாடையை நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா ரொம்ப நாள் வாடைன்னு எழுதிடுவீங்க. நெடுநல் வாடை அப்படின்னு ஒரு புக்கு இங்கிலீஷில் எழுதிட்டு போச்சிங்கன்னா எப்படி இருக்கான். காரு நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா இன்னும் குழப்பமாக இருக்கும். கேஏஆர் போட்டால் தான் காரு, ஜிஏஆர் போட்டாக்கா காரு, சிஏஆர் போட்டாக்கா காரு. எந்த கார் சரின்னு ஒன்றும் தெரியாது. போலீஸுன்னு நிறைய இடத்துல எழுதி வச்சுருப்பான். ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கும். முழு சுதந்திரம் கொடுத்து வச்சுருக்கோம். தமிழில் மாற்றி எழுத முடியாது. காக்காவை கால் சொல்லி போடலன்னா கக்காவாயிடும்.
காக்காவை கால் சொல்லி போகலன்னா கக்காவா ஆகிடும். அப்போ எழுத்து சொல்லாக மாறும்போது குடில் நெடிலில் கூட வித்தியாசம் இருக்குது. இது விழி வேறுபாடெல்லாம் சொல்லி வச்சுருப்பார் சொல்லதிகாரத்தில். விழி வேறுபாடு 8 வேற்றுமை இருக்குதுரா அப்படின்ட்டு. 1ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஐ ஆல் கு இன் அது கல் முதல் வேற்றுமை ஒலி வேற்றுமை. கந்தா கந்தா அது ஒளியில் மட்டும்தான். பாட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா கூட ஒரு மேலே ஒரு மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா இசைப்பட பேசுறதுக்கும் தமிழால் முடியும். இசையை மட்டுமே அதிகமாக எடுத்துன்னு போய் தெலுங்கு பேசிங்கிறாங்க. தமிழ் மொழி தான் இசைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொஞ்சம் கூட வடமொழியை கலந்தாங்கன்னா அது என்ன, அது தெலுங்கு. தமிழோட இன்னொரு பரிமாணம். கொஞ்சம் வேறு மாதிரியாக பேசி சத்தத்தை ஸ்ட்ராங்காக சொன்னாங்கன்னா மலையாளம் ஆகிட்டோம். வேறு மாதிரி கத்துனாங்கன்னா அது கர்நாடகமாக மாறிட்டோம். இதெல்லாம் ஒரு மொழி குடும்பம்னு சொல்லி திராவிடம் ஆகிட்டான். தமிழ் மொழி குடும்பம்னு சொல்லலை, திராவிட மொழி குடும்பம்னு சொல்லுங்கிறான். ஏன்னு தெரில. இன்னும் கூட அது என்ன இல்லை, தமிழ் மொழி குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க, திராவிட மொழி குடும்பம்னு. திராவிடன்ற ஒரு சொல்லி திருடுதனம் தான். தமிழ் மொழி குடும்பம் அது இருக்கட்டும். அப்போ சொல் அப்படின்னா, எழுத்து அப்படின்னா என்னன்னா நம்ம அந்த பக்கம் எழுதியிருந்ததெல்லாம் இப்போ மாறி அரேபியர்கள்லாம் வந்த உடனே பாருங்கள், நீங்கள் என்ன இப்படி தான் எழுத முடியும், இப்படி எழுத முடியாது. இப்படி தான் எழுதணும். 1 100 10 1000 தான், இப்படி கிடையாது. இப்படி எழுத முடியாது. எப்படி தான் எழுதுனா. அதனால் அரேபியர்கள் தான் கரெக்டு என்ன இப்படி தான் எழுதி ஆகணுன்றதுனால அரேபியர்கள் லெட்டரை தான் நம்ம வச்சுருக்கிறோம். எதனால் நம்ம இப்படி தான் எழுதணும். நீங்கள் 150 ரூபா 150 போடலாம் நீங்கள். ஆனால் அது உண்மை கிடையாது. கோடிக்கணக்கிலலாம் எழுதும்போது இப்படிலாம் போட எழுத முடியாது. நீங்கள் இப்படி தான் எழுதின்னு வரணும். இத்தனை கோடி ரூபான்னு போட்டால் 50 முதல்ல எழுதித்தா என்ன பண்ணி போனால் 1,45,33,400 சில்ட்ரன் போட்டால் எப்படி எழுதணும். நீங்கள் இப்படி எழுத முடியாது. இப்படி தான் எழுதணும். அப்போ தான் சரியாக எழுத முடியும். இப்போ இங்கே ஆரம்பித்து இப்படி முடிக்கிட்டா, இங்கே ஆரம்பித்து இப்படி முடிக்கிட்டான்றதுலாம் அவங்க சொந்த பிரச்சனை. ஆனால் என்ன எப்படி தான் எழுதணும் வரணும். இப்படி எழுத்து நம்ம எப்படி தான் வச்சுக்கிறோம். இப்படி எழுத்து இப்படியும் என்ன வச்சுக்கிறோம். அப்போ ஒன்று எதிர் மாதிரி இருக்குது. ஒன்று இப்படி வரும்போது அது விட்டு கொடுக்கும், அப்படி வரும்போது விட்டு கொடுக்கும். என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும். என்னென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. வாழும் உயிர்க்கும் இந்த திருக்குறளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதா? சிங்கம் புலி கரடியெல்லாம் வாழுது. வாழ்கிற உயிரானா இல்லை, அது வாழலடான்றார். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன் கூட வாழலடான்றார். மனுஷன் வாழலையான், அவன் ஒரு விலங்கு. அந்த விலங்குக்கு பேர் மனிதன். அவன் வாழ்கிறான்னா என்னடா புரிஞ்சு வச்சுருப்பானான்னா, என்னையும் எழுத்தையும் புரிஞ்சு வச்சுருப்பானா, அவன் தான் வாழ்கிறவனா. மற்றவெல்லாம் வாழ்கிறவன் இல்லையா. என்னையும் எழுத்தையும் புரிஞ்சுக்காமல் யார் என்ன கிடையாது, அவரே வாழ்கிறவரே கிடையாது. அப்போது கரன்சி என்ன தெரியாதவரோ, நம்பர் தெரியாதவரோ, எழுத்தை வடிவமாக்கி படிக்க தெரியாதவரோ வாழ தெரியாதவர். அப்போ படிக்கலைன்னா வாழலையானா, ஆமாம் வாழலை. படிக்கலைன்னா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது கிடையாது படிப்பு. நீங்கள் என்னன்னா அது மெக்கல்லே இங்கே நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஐடியாலஜி. போருக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கான்வென்ட்லேயோ ஸ்கூல்லையோ நீங்கள் சேர்றீங்க. ஒரு டைமுக்கு பெல் வச்சு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அதில் ஒரு இத்தனை மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரம் தான் ஒரு மனுஷன் கவனிச்சுனுங்க முடியும்னு சொல்லி ஒரு பிரேக் கொடுத்து, ஏதோ உச்சாவரத்துக்கோ ஏதோ ஒரு பிரேக்கு, திரும்ப ஒரு லஞ்சு, திரும்ப வச்சுருந்துட்டு ஒரு பீரியடாக மாற்றி ஒரே விஷயத்தை தொடர்ந்து கவனிச்சுக்க முடியாதுன்றதுனால ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வேறு வச்சு வேறு ஆளை வச்சோ இல்லை வேறு சிலபஸை வச்சோ இல்லை ஒரே ஆளை வேறு கருத்து வச்சோ சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் உள்ளே அடைச்சிருந்து வெளியே அனுப்புகிறாங்க. எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு போய் இது மாதிரி வேலை செய்யணும், மிலிட்ரியில் போய் இப்படி வேலை செய்யணும். ஒரு டூல் நீங்கள், ஒரு வசதியாக வாழ்கிறவனுக்கான கருவி நீங்கள். கருவியாக மாற்றுறது தான் உங்கள் கல்வி திட்டங்கள்லாம் இருக்குது. உங்களை கருவியாக மாற்றுறாங்க. காலையில் எழுப்பி குளிப்பாட்டி டிஃபனை சாப்பிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டி வேவாத வெயிலில் ஷூவை போட்டு சாக்ஸை மாட்டி வண்டியில் தூக்கி விசிரிச்சிட்டாங்கன்னா அங்கே போய் ஊந்துருவீங்க. அங்கே நீங்கள் ஊந்தோடனே அவங்கள ஒன்று தூக்கின்னு போய் சேரில் பெஞ்சில் உட்கார வச்சு அது வசதியை போத்துது. அவங்களுக்கு என்னென்ன முடியுமோ ஓதுவார் மாதிரி ஓதி ஆமாம். நீங்கள் படிச்சுட்டு வெளியே வரும்போது எப்படி இருப்பீங்கன்னா, பக்கா கேடி ரவுடியோட மோசமாக இருப்பீங்க. ஆமாம் சொல்லுவீங்க, உலக உத்தமர் யார் அப்படின்னு கேட்பீங்க, மகாத்மா காந்தி. அப்போ நீ நான் ஒன்றுத்துக்கு உதவாத பீஸு. எதுடா நீ ஸ்கூலுக்கு போனேன்னா, நீ உலக உத்தமர்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு
நீ உலக உத்தமராக ஆவாமல் இருக்கிறதுக்கு, நீ மகாத்மா ஆவாமல் இருக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம் போனேன். பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போனேன்? சரி, இந்த உலகத்திலேயே சிறந்த போர் வீரன் யார்? யாருக்கு தெரியாது? யாருமே தெரியாது. யார் சிறந்த போர் வீரர்? சொல்ல மாட்டீங்களா யாருமே? படிக்கல நீ யாரா? அலெக்சாண்டர், நெப்போலியன், இவ்வளோதான் சொல்லுவீங்க. அலெக்சாண்டரு இல்லை நெப்போலியன் அப்படின்னா நீங்கள் இங்கே எதனா படிச்சிருந்தீங்கன்னா மாவீரர், புருஷோத்தமன். இங்கே யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா புருஷோத்தமன், அப்படி தானே? நீங்கள் எந்த பேர் சொன்னாலும் நீங்கள் யாரு? நீங்கள் அப்போ மாவீரர் கிடையாது. என்னதுக்கு போனீங்க ஸ்கூலுக்கு? உங்கள் சிறப்பு தகுதியெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நீ கம்முன்னு போனியா, வேலையை செஞ்சா, சங்கு ஊதுனவுடனே வேலைக்கு வந்துடு. நான் என்ன சொல்கிறேன்னா அதை செய். வெளியே சங்கு ஊதுனவுடனே வெளியே போ. மதியானம் உங்களுக்கு லஞ்ச் பிரேக் தரேன், என்ன பண்ணேன்? வருஷத்தில் 4 நாள் உனக்கு லீவ் தரேன், கொண்டாடிக்கும். புரிஞ்சிச்சா? வாரத்துக்கு 1 நாள் லீவ் கொடுக்குறேன். அது கூட புரட்சி செஞ்சதுனால தான். இந்த லெஃப்ட் ரைட்லாம் அப்போ தான் வந்தாங்க. புரியுதா? அந்த மன்னர்களுக்கு ஏற்றபடி அல்லது அரசாளர்களுக்கு ஏற்றபடி உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை தான் நாம் இன்றைக்கும் என்ன பண்ணுகிறோம்? ஃபாலோ பண்ணுகிறோம். சிந்திக்கவே இல்லை. கல்வியாளர்கள்னு சும்மா சொல்லுங்கிறான். எழுத்துக்கான இலக்கணங்கள்லாம் சொல்லி கொடுத்த எங்கள் தாத்தா என்னை போய் பள்ளிக்கூடத்தில் படிக்க சொல்லலை. என் அந்த புக்கை பற்றி நீ மொழியை கற்றுக்கலாம். அதில் போட்டு வச்சுது வரி வடிவம்லாம் எப்படி இருக்குது, வரி எப்படி இருக்கணுன்றது. எங்கள் தாத்தா என்ன பண்ணிட்டு போகிறாரு, எனக்கு அந்த புக்கை பற்றி எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? தொல்காப்பியா புக்கு ஒன்றா இருக்குன்னு தெரியும், படித்ததெல்லாம் இருக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க எங்கேருந்து இது வந்ததுன்னு. ஆனால் அதுக்கான ஒரு வரலாறு எங்கள் தாத்தா சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படிரா நம்ம தாத்தாங்களாம் இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அவருக்கு ஒரு தாத்தா இருந்துக்கிறாரு, இப்படிலாம் சொல்லியிருந்துக்கிறாங்க. இந்த மாதிரிடா இந்த எழுத்தெல்லாம் இப்படி இருந்துருக்குது, என்ன இருக்குதுன்ட்டு. இப்போ அரேபியன் இப்படி சொன்னாங்கன்னா அரேபியன் லெட்டர்ஸை தான் நம்ம என்ன வாங்கி வச்சிருக்கோம். நம்ம எழுதுகிற குறியீடுகள் யாருது? அரேபிக் லெட்டர்ஸு, அரேபியர்களது. என்ன யாருது? எழுத்து யாருது? வரி வடிவம் திருத்தப்பட்டு. ஏன்னா நீ எழுத்தை மாற்றினா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவேன். ஏன்னா நீ பழகிட்டுக்கிற. திருத்துப்புன்னு மாற்றினா நம்பர் தானே. ஒரு 9 சிம்பிள் தான், 0வோட சேர்த்தா. ஒரு 10 சிம்பிள் தான், அந்த நம்பர் பண்ண மாற்றிக்கலாம் ஈஸி. இப்போ 30 சிம்பிள். அது வர கூட்டினா வேறு மாதிரி வச்சுக்கிறானுங்க. 247 லெட்டர்ன்ட்டான் வரவனுங்க. எழுத்துக்கள் எத்தனை? கிடையாது. எழுத்துக்கள் 10 வகைப்படும். ஒன்று உயிர்லேருந்து எழுந்தது உயிர் எழுத்து, மெய்யிலே இருக்குது அதனால் மெய் எழுத்து. இதை சார்ந்து வர்றதுனால சார்பிலங்கடையே. சார்பு எழுத்துக்கள் எத்தனைனா 10. அது 10 எப்படிடா வந்ததுன்னு சொல்கிறாரு. நான் அப்போது மொழியில் இருக்கிற எல்லா எழுத்தையும் நம்ம பயன்படுத்த போகிறதே இல்லை. நம்ம எழுதுவாத எழுத்துங்களெல்லாம் கூட மனப்பாடம் பண்ணி பேசி நிற்போம். அது ஓதுறதுக்கு. அப்போ அந்த மொழி அந்த லெட்டர்லாம் எதுக்கு சொல்லி கொடுத்துறேன்? எனக்கு எழுதுறதுக்கு பேசுறதுக்கு இல்லை, டெய்லி ஓதுறதுக்கு. 18+12 ஓதுறதுக்கு தான். இன்னு ஓதுறதுக்கு, காங்கின்னு ஓதுறதுக்கு தான். அது எழுதி மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு கிடையாது. புரிஞ்சிச்சா? அப்போது எழுத்து ஒழுக்கமாக செய்யப்பட்டு நிறைய மொழிகளில் இப்போ எழுத்துக்கள் அவங்களும் சத்தத்தை எழுப்பியிருக்கிறாங்க, அவங்களும் பேசிக்கிறாங்க. இந்த எழுத்துக்கள் கிளைமேட்டோட சம்மந்தப்பட்டிருக்குது. சத்தம் எப்படி இருக்குது? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சம்மந்தம். பக்கத்தில் இருக்கிறவனை கூப்பிட்றதுக்கு நீங்கள் சத்தம் மட்டும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சீனாவே பார்த்தாவே போதும், பேச முடியும், கூப்பிட்டுக்கலாம். தூரங்கிறவனை கூப்பிடணும். அப்போது வலிக்கணும். வலி உண்டு. காற்று கொண்டு சத்தமாக என்ன பண்ணணும்? நான் பேசணும். நிறைய காற்றடிகளில் பேசினா கேட்காது. நீங்கள் காட்டுகளில் இருந்தீங்கன்னா நிறைய சத்தம் ஓடும்போது இன்னொரு ஆள் பேசுறது கேட்காது. இந்த காட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் காது. முயல் வருது, ஆமை நடக்குது, பாம்பு வருது. ஏன்னா ஒரு ஒன்று விலங்கும் நடக்கும் போதும் சத்தங்கள் வேறு மாதிரி மாறுது. புலியோட ஸ்டைல் வேறு, ஆடோட ஸ்டைல், மானோட ஸ்டைல், பாம்போட ஸ்டைல், உன்னோட இயல்பு, உன்னோட நேச்சரம் வேறு. இந்த சத்தங்களெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கின்னு அப்போ அந்த சத்தத்தோடு நம்மளை வாழும்போது நம்மளை எழுப்புகிற சத்தமும் அதுக்கும் இருக்கும், புரிஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம உணர்வோடவே தமிழாக பேசி நம்ம என்ன ஆகிருக்கிறோம்? இந்த மொழி உணர்வுகளை வெளிப்படுத்தும். நீங்கள் காதல் இல்லாமல் காதலிக்கிறேன்னே சொல்லவே முடியாது. நீங்கள் ஒரு பொம்பளை நீங்கள் சும்மாலாம் கொஞ்சம் முடியாது. சும்மா சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் சும்மா நான் வாங்க தங்கம் போங்க தங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சும்மா பேசுகிறேன் சொன்ன கேட்டு போயின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களால் உணர்வாக இருக்கும்போது உங்கள் சத்தத்தை ஈஸியாக என்ன பண்ண முடியும்? எதிராளியால் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ எழுதப்பட்டதை உணர்வோடு எழுதினா கூட எழுத்தில் உணர்வை தர முடியாது. பேசும்போது என்ன பண்ணலாம்? இப்போ நான் பேசும்போது கேட்டிங்கன்னா உணர்வுகளை புரிஞ்சுக்கலாம், ஏற்றத்தாழ்வுகள்லாம் தெரியும். இதை எழுதிட்டிங்கன்னா, எழுதி வச்சிங்கன்னா
கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் எந்த உணர்வு தட்டில் இருக்கிறீங்களோ அப்படி தான் அதை புரிஞ்சுப்பீங்க. புரியுதா? ஒருத்தர் பேசும்போது கேட்டிங்கன்னா அவருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் பேசுனத எழுதி கேட்டிங்கன்னா, எழுதி கேட்டால் கூட உணர்வுகளை கொண்டு வர முடியும்னா அது தமிழால் மட்டும்தான். மற்ற எந்த மொழிலையும் வர நம்பிய இளவன் கருக்கமெல்லாம் மேல வழுங்கா மெரியில் சொன்னா நம்பி எடுத்தீரா நான் தருதல பவமனா அப்படின்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏதோ சோகமா பாடுறாங்கன்ட்டு. அங்கே என்ன பண்ண முடியாது? சிரிச்சின்லாம் கேட்க, அந்த பாட்டை சிரிச்சின்னு கேட்க உங்களால் முடியாது. இங்கிலீஷ் பாட்டெலாம் கேட்டிங்கன்னா சிரிக்கிறாங்களா ஆயிராங்களே தெரியாது. மற்ற மொழி பாட்டுங்களெல்லாம் நீங்கள் பாடவும் முடியாது. நானும் நிறைய ட்ரை பண்ணிக்கிறேன். அந்த பாட்டுங்களெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் கற்றுவான். ஒரு லவ் ஒரு இடத்துல வேறு மாதிரியா, ஒரு இடத்துல ஒரு மாதிரிட்டான். ஐ வாண்ட் டு ஃபக் யூ அப்படிலாம் கிடையாது. ஓத்தானாவே கண்டுபிடிச்சிருவீங்க. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பாட வேண்டியதே கிடையாது. நீங்கள் ஓத்தானாவே கோபமாகறாரு, ஒத்தானா இடுவீங்க டக்குன்னு. அதில் ஃபக்குனாவே இன்னும் சொர்ண கட்டு போயிருக்கும். அப்போ இந்த மொழியில் எழுதி காட்டும் போது கூட சொர்ணையோடு எழுதுறது எப்படி அப்படின்னு பார்த்து அதுக்கு எழுத்து அசை சீர் தலை அடி தொடைன்னு போட்டு வச்சுக்கிறான். எதுகையும் மூணையும் பிரிக்க முடியாதான்னுங்கிறான். பேசுறதுல எதிராக பிரிக்க முடியாதது என்னடான்னா எதுகையும் மோனையும் பிரிக்க முடியாது. தமிழில் மட்டும்தான் பஞ்சம் இல்லாமல் வார்த்தைங்க வந்துனே இருக்கும். கடைக்கிடிக்கு போ, அங்கே இங்கே பாரு, இப்படி அப்படி பேசு, அதை இதை தெரிஞ்சுக்கோ, இப்படி அப்படிமா இரு, எங்கே மட்டும்தான் வேறு மொழியில் சொல்லி பார்க்கலாம். எதுக்கு மோனை பிரிக்க முடியாதுன்றதுனாலே சாதாரணமாக பேசுவாங்க. கிராமத்துங்களில் படிச்சிருக்க மாட்டான், எழுதியிருக்க மாட்டான், லெட்டர் தெரியாது, தொல்காப்பியெல்லாம் படிக்கல, எழுத்து அதிகாரம் தலையாது சொல்லியெல்லாம் படிக்கல. பேசுறது எப்படி தான் இருக்கான். பேசும்போதே அவனுக்குள்ள உணர்வு வந்துடும். அந்த மொழி அப்படி, அந்த மொழி அவனை அப்படி ஆக்கிடும். எழுத்தோட சிறப்பு இப்படி. இது என்ன பண்ண முடியாதுன்னா இல்லை, இது ரெண்டும் எப்படா கண்ணாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் கண்ணில் தான் பார்க்க முடியுது. நம்பர் எங்கே? கண்ணில். எழுத்தை எங்கே? கண்ணில். அப்போ கண்ணுக்கு என்னடா விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்து இந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது. வெறும் மொழியை மட்டும் இல்லாமல் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கணும். நம்பரை கூட்டவோ கழிக்கவோ முடியாது. நம்பரை என்ன பண்ண முடியாது? கூட்டவோ கழிக்கவே முடியாது. ஒரு ட்ரிக்ஸு என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால், ஒரு வாழைப்பழம் மந்திரம் மாதிரி ஒரு 9 வர மாதிரி வாழைப்பழம், இப்படி ஒரு 9 வர மாதிரி வாழைப்பழம். 9 வாழைப்பழம் வரணும்னா எத்தனை இருக்கணும்? இந்த பக்கம் ஒரு 2 இல்லை 3, நடுவில் ஒரு 3, கடைசி ஒரு 3 வச்சிங்கன்னா எத்தனை? இப்படி எண்ணிங்கன்னா 9. இந்த பக்கம் ப்ளஸ் மாதிரி இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 வச்சிங்கன்னா எப்படி எண்ணிங்கன்னா 9. ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்துருங்க, ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்துருங்க, சாப்பிட்டுட்டோம். திரும்ப 9 வரும். எதிர்க்கிற வாழைப்பழத்தை இதில் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், 4 3 7, ஒன்று பக்கம் 2 இருக்கும் 9, 4 3 ஒரு பக்கம் 2 இருக்கும் 9. இன்னொரு வாழைப்பத்தையும் எடுத்துருங்க, அந்த வாழைப்பத்தை எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, வரைஞ்சி பார்த்துங்க. நீங்கள் திரும்ப கூட வீடியோ போட்டு பார்த்துங்க, திரும்ப எடுத்து வைங்க. 5 2 7, அந்த பக்கம் 2 9, 5 இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 3, இதுலேருந்து 1 மட்டும் எடுத்துட்டு பண்ண முடியும். நம்பரை சேஞ்சஸே பண்ண முடியாது. 9 ரொம்ப விசேஷமானது. எப்படி கூட்டினாலும் எடுத்துன்னு போய் வச்சேன்னாவே ஆகிடும், 9 ஆகிடும். 89 81, 8 1 கூட்டினா 9. இந்த மாதிரி கணித மேதையெல்லாம் இங்கே வந்து பேசிக்கிறாங்க. எண்களில் பற்றி பேசும்போது சொல்கிறேன். எண்களை வச்சு விளையாடிக்கிறாங்க நிறைய பேர். உங்கள் எண்கள் உங்களை கூட விளையாண்டு இருக்குது. எல்லாத்தையுமே என்ன மாற்ற முடியும்? எல்லாத்தையுமே. எழுத்தை கூட என்ன மாற்ற முடியும்? எழுத்தை கூட என்னவா மாற்ற முடியும்? என்ன மாற்ற முடியும்? ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நியூமரிக் வேல்யூலாம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்? படிக்க தெரிஞ்சிச்சேன்னா நம்பராக எழுதிட்டிங்கன்னா பார்த்துக்கலாம். லைன்னு படிப்பார் ஒருத்தர் ஒரு படத்தில். அது கிளப்பில் போய் குஷ்டு போகும்போது லைன் சுற்றும் பாரு, நம்பர் 17 வந்தோடனே ரூம் நம்பர் 17 இது இதுன்னு ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த லூஸுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம்? கால்குலேட்டரில் அடிக்கலாம். புரியுதா என்ன சொன்னேன்? லூஸுன்னு டிஜிட்டலாக எழுதிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்று வரும். சில எழுத்துக்களை என்ன பண்ணலாம்? நம்பராகவே மாற்றலாம். சிலது நம்பராகவே கூட தெரியும். நம்பராகவே பார்க்குறது தான். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறோம்னா எழுத்துக்களெல்லாம் நம்பராக மாற்றிட்டோம்னா உலகம் முழுசும் ஈஸியாகிடும். எல்லாமே நம்பரில் பேசிக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த சிறைச்சாலைக்கெல்லாம் போனால் நம்பர் கொடுத்து வச்சுருவாங்க. 107 302 505. ஏன் பிரச்சனை கிடையாது. பேர் சொல்லி கூட தான் இந்த பிரச்சனை. பேருக்குள்ள ஜாதி வச்சுக்கிறான் இவன். நம்பரில் ஜாதி ஒன்றும் வச்சுக்கல. ஆமாம், 10 ஜாதி கிடையாது, 8 ஜாதி கிடையாது. ஆனால் கிருஷ்ணன் இந்துவாக தான் இருப்பான். ஜீசஸ்
கிறிஸ்தவனாக தான் இருப்பான். ராபின் கிறிஸ்தவனாக தான் இருப்பான். அப்படிதானே? நபி கிறிஸ்தவனாக தான் இருப்பான். அப்படிதானே? 10 இப்போ அதில் கூட பார்த்தீங்கன்னா 786 யாராக தான் இருப்பான். சூழ்ச்சி பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்பரில் கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்டா. 786 தான் அது. நாங்கள் தான் 686 786 கரெக்டாக தான் சொல்லிட்டேண்ணா. ஓகே. இல்லை போகிற பக்கத்தில் பேசும்போது சப்பாலாம் பேசுவேன். நீங்கள் பண்ண உண்மையாக பேசணும்னு செய்ய போகிறீங்க. நான் உதாரணத்துக்கு பேசுகிறேன். அப்போ நம்பர் சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது. சில வீட்டுங்களெல்லாம் அப்படித்தான். 1 கூப்பிட்றியா 2 கூப்பிட்றியா 10 பேர்த்து வச்சுருப்பான். பேர் வந்துட்டு இருக்கோம். 10 பேர் ஞாபகம் பார்த்து முடியாமலாங்கிறாங்க. இன்னும் சில பேர் இருப்பான் டேட் ஆஃப் பர்த்லாம் வந்துட்டு இருக்கோம். இந்த ஆண்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் வச்சுக்க மாட்டான். என்ன நாளுங்க இன்னைக்குன்னு கேட்பா. திங்கக்கிழமைன்னுவோம். தேதி சொல்கிறா. இன்னைக்கு செப்டம்பர் 2. அக்டோபர் 2 எனக்கு நல்லா தெரியும், காந்தி பிறந்த நாள். செப்டம்பர் 2 ஏன்னா என்னை ஸ்கூல்னா வாக்கிச்சு. ஏய் என் பிறந்த நாளியா? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு. நம்ம என்ன பண்ண மாட்டான். ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை இது. எல்லாத்தையும் என்ன பண்ணுறது இல்லை. அதான் எல்லா நாளும் உனக்கு பிறந்த நாள் மற்ற கொண்டாடிங்கிறன்னு சொல்லிடுவோம். நம்ம சமாளிக்க தெரியும். 2வது விஷயம், சமாளிக்க தெரிஞ்சவனுக்கு சமாளிக்க தெரியாதவன் மாட்டிப்பான். இதுக்குள்ளே தெரியாமல் இருக்கிறேன்னு கொண்டு வாங்குறவங்களும் உண்டு. எண்கள் தொடர்ந்து போயினே இருக்கும். எழுத்து அப்படி போகாது. சத்தத்துக்குள்ளே அடக்கம். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளவே அது செயல்படும். அதை அழகுபடுத்த முடியும். நீட்சி செஞ்சு கூப்பிடும்போதே செல்லமாக கூப்பிடலாம். கண்ணு செல்லம். இல்லை ஒருத்தர் தாமோதரன் கூட்ட கோவம் வந்துடும். தாமு அப்படின்னா கம்முன்னு ஆகிடுவார். மாமன் கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். அப்படிதானே? தாமன் கூப்பிட்டா நல்லா இருக்குமா, தாமோதரன் கூப்பிட்டா நல்லா இருக்குமா? ஆளாளுக்கு மாறுது. அந்த நெளிவு, அந்த கூப்பிட்ற ஸ்டைல்லையே நம்ம வந்து அழகாகிடுவோம். அந்த மொழி, அவங்க பேசுகிற மொழியில், அவங்க கூப்பிட்ற ஸ்டைலில் பேர் என் பேர் தான், ஆனால் உங்ககிட்ட அழகாகிடுதுன்னுவோம். என் பேர் இவ்வளோ அழகாக இருக்குன்னு எப்போ தெரியும்? உச்சரிக்கிறவங்க பொறுத்து தான் இருக்குது. என் பேர் எப்போ அழகாக தெரியும்னு கேட்டிங்கன்னா, யார் உச்சரி சிம்ம குரல் படித்த சிவகுமார் அப்படின்னு எங்கள் மாமா என்ன செம்ம போதையாக இருக்கும். அப்புறமா தான் தெரிஞ்சினேன் நம்மளால சிங்கம் மாதிரியே கர்ஜிக்கிறோம். நம்ம எவ்வளோ அழகாக பேசுகிறேன் நம்மளை கிண்டல் பண்ணிக்கிறான் மாமான்ட்டு. கிண்டல் பண்ணிக்கிறாங்களா இல்லையா? அழகாயிடும். பேரை கூட என்ன பண்ணலாம். என் பேரை நீ உச்சரிக்கும் போது அந்த மொழியை அந்த கையாளுற விதத்தில் என்ன எழுத்துக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இருக்குதான்னா இருக்குதுங்க. ஞானத்துக்கும் சம்மந்தம் இருக்குதான்னா இருக்குது. இந்த இன்ஃபினிட் முடிவில்லாமல் போயின்னுக்கிற எண்ணு மேலே எனக்கு அக்கறை இருக்கக்கூடாது. இந்த எண்ணு மேலே எனக்கு அக்கறை வந்ததுனால தான் நான் எண்ணம் மறந்துட்டேன். பாரு இங்கே பிரச்சனை எங்கன்னா நம்பர் தான் பிரச்சனை. இப்போ பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருந்தால் என்ன பண்ண போகிற? எவ்வளோ ஒன்றா இருக்கட்டும் பேங்க் பேலன்ஸு. உனக்கு இப்போ சாவு என்ன பண்ண முடியும்? நம்பர் தானே இது. நிறைய பேருக்கு தெரியத்தே இல்லை. ஆனால் நம்பர் மேலே நிறைய அக்கறை ஆகிட்டுக்கிறான். முடிவு இல்லாமல் நகர்ந்துனுக்கிற இந்த எண்ணு மேலே நான் அக்கறை ஆகி போயிட்டு எந்த முடிவுக்குமே வர முடியாது. எண்கள் மேலே நீங்கள் அக்கறையாக இருக்கணும். எண்கள் மேலே என்ன பண்ண நீங்கள் அக்கறையாக இருக்கணும். உங்கள் வயசு ஒரு எண்ணோட சேர்ந்து ஓடி நிற்குது. உங்கள் வயசு எப்படி போய் நிற்குது? உங்கள் எண்கள் எண்ணப்பட்டிருக்குது. முடிவுக்கு வரலாம் கிடையாது. எண்கள் முடிவு இல்லாமல் இருக்குது. ஆனால் எனக்கான எண்கள் முடிவானவைகள். ஒரு 100க்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எவ்வளோ தான்? ஒரு 100க்குள்ளே தான். 101 இருக்குது இந்த உலகத்தில். நான் இருக்க மாட்டேன். 2000 சொல்லினுக்கிறாங்க. 2000 யாரும் இல்லை. யாருனாங்கிறாங்க 2000. 2 வருஷமா ஒருத்தர் இருக்கிறாரு சொல்லுவீங்க. 2000 வருஷமா ஒரு கல் இருக்குது. 2000 வருஷமா ஒரு கல் இருக்குது. 2000 வருஷமா இந்த பூமி இருக்குது. 2000 வருஷமா நிலா. அப்போ நாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். எண்களை கடந்து நம்மளால் போக முடியாது. இன்ஃபினிட் நம்மளால் ஆக முடியாது. நானும் ஒன்று விட்டாதான் எண்களை கடந்து போக முடியும். நான் இல்லை அப்படின்னா தான் என்ன ஆக முடியும்? நானுன்னு ஒன்று விட்றவன் மட்டும்தான் எண்களை கடந்து வாழ்வான். அதர்வைஸ் எண்களுக்கு அவன் தான் நானும் விட்டானே அவனை வாழ்றான்னா அப்போ அவன் வாழலை. இந்த எண்களை கடந்தவன் அவன் வாழலை. அவனுடைய சித்தாந்தமும் கருத்தமும் தான் இருக்கும். அப்போ சீரிய சித்தாந்தம் அல்லது சிறப்பான உண்மை அல்லது புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதனுடைய சித்தாந்தம் மட்டும்தான் இங்கே நிலைக்கும். வள்ளுவருடைய சித்தாந்தம் ஏன் நிலைக்குது அப்படின்னா அவரை மையப்படுத்தவே இல்லை. நான் என்ன ஜாதி, நான் என்ன ஊர், நான் எந்த வயசில் இதை எழுதினேன்,
எனக்கு இப்படி ஒரு மனைவி இருந்தாங்க, எனக்கு இப்படி புள்ள, நான் அந்த மயிலாப்பூரில் தான் பிறந்தேன், அது அங்கே நாங்கள்லாம் எங்கவா இருக்கிறாரில்ல, அதனால் நாங்கள் அங்கே தான் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு அவரே சொல்லவே இல்லை. அப்படிலாம் கிடையாது. கபாலீஸ்வரர் கோயில் இருக்குதுல்ல, அது அவரது தான், அங்கே போய் பார்த்துங்க, அங்கே தான் அவ பிறந்தா அப்படின்னு கூட என்ன பண்ணுங்களாம் ஆற்றுல இப்பெல்லாம் சொல்லிக்கலாம். நீயா பார்த்து மயில் இல்லாத ஊரில் போய் மயிலாப்பூர்னா நியாயமாக பாருங்க, அது மாதிரி சொல்லிக்கலாம் பிற்காலத்தில். ஆனால் அவருக்கு என்ன இல்லை, அது மேலே அக்கறை இல்லை. என் சித்தாந்தம் எதுக்குன்னா, அந்த மனிதன் நல்லா இருக்கணும், அவனுக்கான விஷயத்த நான் சொல்கிறேன், வாழ்ந்துனுக்குது. சில நூல்கள்லாம் திருக்குறள் மட்டும்தான்றதில்லை, சிவாகமம் அவர் சொன்னது சிவாகமம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிவாகமம்னா ஆகம நூல்கள்னால் அது வடமொழிக்கு தான் சொந்தம், இவங்க சிவாகமம் சொல்லக்கூடாது, திருமந்திரமாக சொல்லிங்க, மந்திரம் தான், தமிழ் மந்திரம் கூட இருக்கக்கூடாது, அதனால் அது என்ன வச்சிங்க திருமந்திரம்னு சொல்லிங்கன்னு சொல்லி இவங்க திருமந்திரம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறானுங்க. ஆனால் அவர் என்ன எழுதுகிறாரு, அவரே சொல்கிறாரு, மூல நுரைசை 3000 போட்டு சிவாகம்னே நூல் எழுதி வச்சுக்கிறாரு, நம்பரம் போட்டு வச்சுக்கிறார் அந்த புக்கில் மேலே அட்டையிலேயே, உள்ளே போய் பாட்டே நீங்கள் படிக்கலாம். அப்போ சிவாகமத்தோட திருமந்திரமாக மாற்றினது தந்திரங்களில். இந்த மொழி வெறி, மொழி பற்று, மொழி இதுன்னா அதுன்னா உங்களை தமிழ் மேலே நீங்கள் பற்றா இருக்கிறது தப்பு கிடையாது, வெறியாக இருக்கக்கூடாது, தமிழ் தெரிஞ்சிக்க முடியாது. வெறி பிடிச்ச நாய்க்கு தமிழ் தெரியாது, தமிழ் வெறி இருக்க கூடாது, கண்ண முடின்னு தமிழ் சரின்னு சொல்லக்கூடாது, தப்பு. தமிழ் யார் சிறந்ததுன்னு தெரிஞ்சுக்கின்னு கொண்டாடணுமே தவிர அது மேலே வெறிப்பட்டு ஒன்றாக போகிறது இல்லை. என் மொழி மாதிரி நிறைய மொழி இருக்கும், தமிழ் மொழி மாதிரி நிறைய மொழி இருக்கலாம், இருந்திருக்கலாம், வழக்கு வந்துச்சு, இப்போ இல்லை. ஆனால் இன்றைக்கும் இப்போவும் புத்துயிர் பெற்று சிறப்பாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழமை மாறாமல் புதுமைக்கு ஈடு குத்தம் இல்லை. வானொலி தமிழில் இல்லை, ஏன் ரேடியோ கிடையாது, மொழிபெயர்த்த கூட ரேடியோ கிடையாது, வானொலி கிடையாது. அது ரேடியோவுக்கு வேறு எக்ஸ்ப்ளனேஷனு, காற்றுல போய் வெளியே வரதுனால RIDAவுக்கு வேறு மீனிங். வானொலினா எது, மின்னல் கூட சத்தம் வருது இல்லை, இந்த லீவ் போட்டால் வானொலி, இது இடி இச்சா வானொலி வேறு. வானொலினா இடின்னு அர்த்தம், இடி மின்னலுக்கு பேர் தான் வானொலி. நீங்கள் கையில் வச்சு சுற்றிங்க ஒரு பாக்ஸ் வச்சிங்கன்னா அது பேர் என்ன கிடையாது, வானொலி கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம், தொலைக்காட்சி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம், அலைபேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம், கிடையாது. நம்ம தமிழ் அது கண்டுபிடிக்கல. அந்த மாதிரி பரிசலுக்கு வேற ஒரு மொழியில் கிடையாது. பரிசல்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லை தமிழில், அதுக்கு வேற ஒரு மொழியெல்லாம் அது போட்டு கிடையாது. அது என்ன கிடையாது, அப்போ மூங்கிலை பின்னிட்டு மேலே உட்காந்துன்னு போய்க்கிறான். அது வரைக்கும் அவனுக்கு அறிவு வந்துருக்குது, என்ன நடந்துருக்குது. இவன் அறிவு வளர்ந்தாலுமே கூட ஈடு கொடுத்து சமூகத்தில் என்ன பண்ணிக்கவே இல்லை, எங்கேயோ சிக்கின்னுக்கிறான். வளர்ந்தே வந்து எங்கேயோ இடத்துல சிக்கி தடைப்பட்டான். மொழியே அவனுக்கு தடையாக கூட ஆயிருக்குது. வளமையான மொழி தான், ஆனால் அது கூட என்ன ஆயிருக்குது, புரிஞ்சுக்கிறவங்க இல்லாமல் ஆயிட்டான், புரிய வைக்க முடியாமல் ஆயிட்டான். வெளியே பார்த்து ஜாதிகளை பார்த்தான், முடியாட்சிக்கு அடிமையாயிட்டான். முடியாட்சிக்காக அடிமையாயிட்ட பிறகு பொருளாதாரத்தில் பின்தங்கி போய் தன்னைத்தானே மட்டமாகி பட்டியலை அடைஞ்சு நாயாயிட்டான். மோலியார், செட்டியார், நாய்க்கிறதுல இன்றைக்கும் பெருமையாகிறான். நாங்கள்லாம் சைவ சித்தாந்தி, சேரி யோகி நான் பேச மாட்டேன், எங்கள் அப்பா பேராக இருந்தால் கூட நான் சேரி யோகி பேரை சொல்ல மாட்டேன்றான் ஒருத்தன். சொரியாசிஸு, இந்த மாதிரி சொரியாசிஸ் பேசுகிறவங்களாங்கிறானுங்க. பார்த்துக்கிறீங்களா சொரியாசிஸை? இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் இருந்துன்னு தான் இருக்கும் எப்பவுமே. நீங்கள் கவனமாக இருங்க. எனக்கு வரையறுக்கப்பட்டுக்குது, ஆனால் அது வரையறுக்கப்பட்டது இல்லை. மொழி அது எழுத்து, என்ன என்னால் பார்க்க முடியும், எழுத்து என்னால் பார்க்க முடியும். என்னையும் எழுத்து என்னால் பார்க்க முடியும்னா, பார்த்து உணர முடியும்னா, அப்போ அதை என் ஆளுமைக்கு கொண்டு வர முடியும். என்னையும் எழுத்து யார் ஆளுமைக்கு கொண்டு வர முடியும், என் ஆளுமை. நான் முடிவு பண்ணிக்கணும், 100 எனக்கு 80 போதும், 85 போதும். நான் முடிவு பண்ணிட்டேன்னா என்ன புரிஞ்சுக்கினேன். இந்த இடத்துக்கு எனக்கு எதான் தேவைப்படுது. இங்கே நிறைய நம்பர் மட்டுமே மாற்றி பொருளாதார மாற்றம்னுவாங்க, நம்பர் மட்டுமே. உதாரணத்துக்கு ஒரு 1970 ஒருத்தர் வேலை செஞ்சார், ஒரு மாத சம்பளம் வாங்கினார். அன்றைக்கி 100 ரூபா வாங்கினார். அவர் எவ்வளோ வாங்கினார், 100 ரூபா வாங்கினார். அப்போ தங்கத்தோட விலை எவ்வளோன்னா 20 ரூபா. எத்தனை கிராம் தங்கம் வாங்கினார், 5 கிராம் தங்கம் வாங்கினார். இன்றைக்கி 5 கிராம் தங்கம் வாங்கினா எவ்வளோ காசு வரும், 6000 ரூபா போட்டிங்கன்னா 6×5 30,000 ரூபா. இன்றைக்கும் சம்பளம் எவ்வளோ தான் வாங்குறாரு, இன்றைக்கும் சம்பளம் அதே தான் வாங்குறாரு. ஆனால் சொல்கிறாரு, எங்கள் அப்பெல்லாம் 100 ரூபா வந்தார், நான் 30,000 ரூபா வாங்குறேன்றாரு. வேல்யூ என்ன தான், அதே 5 கிராம் தங்கம் தான். அப்போ 100 ரூபா சம்பாதிக்கும் போது எத்தனை கிராம் தங்கம் வாங்கினாரு. நான் வேலை செஞ்சாலும் எவ்வளோ தான் தங்கம் வாங்க போகிறேன். மாறிச்சா என்ன, நம்பரை மாற்றினோடனே நீ பெருசாகிடுற, நம்பரை பெருசாக சொன்னால் என்ன ஆயிடுற, புரிஞ்சிச்சா? ஆனால் என்ன தான் வாங்கினுந்த,
அதே தான். அன்றைக்கி எங்கள் தாத்தா எனக்கு 1 ரூபா கொடுத்தாரு, இல்லை 4 ரூபா கொடுத்தாரு, தொண்டி கால்னா கொடுத்தாரு, 4 ரூபா கொடுத்தாரு. இப்போ எங்கள் அப்பாலாம் எனக்கு கை செலவு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. ரெண்டும் எவ்வளோதான். அன்றைக்கி ஒரு தொண்டி கால்னா கொடுத்துட்டாக்கா எடுத்துன்னு போயிட்டு நான் 4 இட்லி சட்னி சாம்பாரோட சாப்பிட்டு போகலாமா? இப்போ புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அன்றைக்கி இன்றைக்கும் நம்பர் தான் மாறிக்குது, ஸ்டேட்டஸ் என்ன தான் அதே தான். ஆனால் நமக்கு என்ன புரியல, நம்பர் மாற்றினோடனே அப்பா நான் வசதியாகிட்டேன் அப்படின்னு மாற்றிடும். அப்போ வசதி நம்பரில் இல்லை. அப்போ இதெல்லாம் வசதி இல்லையானா? ஆமாம் தான். பொருள் சார்ந்த இந்த வசதியெல்லாம் நான் எங்கள் தாத்தா இந்த மாதிரி வாழலை, குடிசையில் தான் வந்தார். ஏன் அப்படி வாழ்ந்தார், ஏன் அப்படி இல்லை? அவங்க என்ன புரிஞ்சினாங்கன்னா, அவன் நம்பர் மேலே அக்கறை இல்லை. ஒரு பெண்குயிலும் இங்கே வந்து ஒரு பிரிட்ஜு கட்டுறாருன்னா இந்த பிரிட்ஜை நல்லா கட்டணுன்னு தான் பார்த்தாரே தவிர அவருக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்க்கவே இல்லை அவர். நீ வேணா அந்த பேரை எடுத்துப்பட்டு இன்னொருத்தன் பேரை போட்டுக்கலாம், புரியுதா? அந்த பேரை எடுத்துட்டு உன் பேரை போட்டுக்கிறேன் நீ, அவ்வளோதான். ஆனால் இது மலைப்பாங்கான இடம், இங்கே தண்ணி நிறைய சேர்த்து வைக்க முடியும், இதை நம்ம சுற்றி தேடி இந்த இடத்துல ஒரு டேமை கட்டலான்ற மட்டும் தான் நினச்சான். நம்பரில் அவனுக்கு அக்கறை இல்லை. இங்கே என்னன்னு தெரில, இந்த பாவி பையனுங்க இந்த மனிதர்களுக்கு நம்பர் மேலே அக்கறை ஆகிட்டீங்க. என் மேலே அக்கறை ஆனோன்னு என்ன ஆகிட்டீங்க? எல்லாம் பணம் நம்பருக்கு தான் போய் வாழ்கிறீங்க. ₹1,00,000 தருவியா? கோடி ரூபாய் தருவியா? 10,000 ரூபாய் தருவியா? அப்படி தான் வாழ்கிறீங்க. எப்படி வாழல? ஒரு செயலை சிறப்பாக செய்ய முடியுமா? அது எவ்வளோ தூரம் சிறப்பாக செய்யலான்னு பண்ணுறோன்னு நம்ம யோசிக்கவே இல்லை. நான் இல்லாமல் போயிடுவேன், நம்பர் இல்லாமல் போயிடுவேன், அன்கவுண்டபிள் நம்பரு. ஆனால் செயல்கள்லாம் இங்கே இருக்கும். நீ செஞ்ச செயல்கள்லாம் இங்கே இருக்கும். நல்ல செயலை செஞ்சுட்டு போகலாம் தானே, வேல்யூ தெரியல. நல்லா இருந்துட்டு போகலாம் தானே. 4 பேர் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் இந்த உலகம்? எல்லாரும் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? 1 கோடி ரூபாய் என் பேங்க்கில் இருக்குது, சும்மா சொல்கிறேன் உதாரணத்துக்கு. இன்னும் ஆகலை 1 கோடி ரூபாய், ஆனால் அது உண்மையாகவும் சொல்கிறேன். இப்போ எனக்கு அது 1 கோடி ரூபாய் இல்லை, சும்மா சொல்கிறேன் உதாரணத்துக்கு. பேங்க்கில் வச்சுருந்தா லாபமா? 1 கோடி ரூபாயை நான் 10 பேருக்கு 10 லட்சம் கொடுத்து அவங்கள வீடு கட்டி வாழ வைக்கிறேன், அது லாபமா? எது வாழ்ந்ததுக்கு அடையாளம்? பேங்க்கில் 1 கோடி வச்சுன்னு இருக்கா, 10 பேருக்கு 10 லட்சம் கொடுத்துட்டு வாழ வைக்கிறதா? அவன் வாழும்போது என்ன பண்ணுவான்? நான் அவனையும் பார்க்குறேன். அவனும் நல்லா சாப்பிட்ருப்பான், அவனும் நல்லா ஒரு சேஃபான பிளேஸில் தூங்கியிருப்பான், அவனுக்கான உணவுகள்லாம் கிடச்சிருக்கும். அப்போ தான் அந்த நம்பருக்கு மரியாதை. இல்லைன்னா நான் அப்படி தான் வர்றதெல்லாம் உடனே செலவு பண்ணுறேன். வந்த உடனே ஒரு ஸ்விம்மிங் பூலு, வந்த உடனே ஒரு 20 பேர் தங்கத்துக்கு ஒரு வீடு, வந்த உடனே பெருசாக ஹாலு, வந்த உடனே கேரவேனு, வந்த உடனே காஸ்ட்லியாக ஒரு சேரு. பணத்தை நம்பரை வச்சுன்னு கூடாது. நம்பர் என்னவா மாற்றினா 4 பேருக்கு பயன்படுத்துகிற மாதிரி மாற்றணும். நம்பர் பிச்சுட்டா 4 பேர் வாழலாம். வச்சுன்னு இருந்தா நானும் வாழணும், 4 பேரும் நான் சிறப்பாக வாழணும். உனக்கு தேவைகள்லாம் நீ வாழ, தப்பு கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. சாப்பிடாம கூட பணம் சேர்த்து வச்சுருப்போம், சாப்பிட மாட்டோம். முந்திரி சட்னி அவனுக்கு தெரியவே இல்லை. நானும் பார்த்துக்கிறேன், நிறைய பணக்காரன்னு முந்திரி சட்னி சாப்பிட்டாடான்னு கேட்டுக்கிறேன், சாப்பிட்லன்றான். எனக்கு அசிங்கமாக இருக்கும். அட, ஒரு முந்திரி சட்னி சாப்பிடாம என்னடா சம்பாரிச்ச? முந்திரியில் சட்னி செய்வாங்களான்னு வர கேட்குறான். செய்யலாமல் செய்யக்கூடாதா? நான் சொன்ன பேர் கேட்டு போய் ஏழை கூட செஞ்சு சாப்பிட்டான். ஆமாம், போய் ஒரு 100 கிராம் முந்திரினா வாங்கி என்ன பண்ணிடலாம் தான் சும்மா சொல்லுங்கிறான். 2 பச்சை மிளகா போட்டு என்ன பண்ணிடலாம், சுட்டு வாழ என்னை பார்த்தா எல்லோரும் வாழ ஆரம்பிச்சிருவான். சில பேர் வைத்தேசல் பட்டம் போயிடுவோம், அது ஏன் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் என்னை பார்த்தா வாழ வந்து நினச்சிடுவானுங்க. ஸோ என்னும் எழுத்து எதுக்காக கடவுள் நம்ம குத்துக்கிறாருன்னா வாழ்கிறதுக்கு. அப்போது இதுங்களை வச்சுன்னு வாழணும். அப்போ வார்த்தைகளை பேசணும், புது புது வார்த்தைகளை உருவாக்க முடியும். உருவாக்கிக்கிறாங்க, பேசவும் செஞ்சுக்கிறாங்க. புதுசாக ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுக்கிறாங்க. இந்த வார்த்தைகள்லாம் எப்போ தட்டுப்பட்டு போச்சுன்னா எல்லாரும் எல்லா சொல்லியும் கையாடக்கூடாது அப்படின்னு ஆகிட்டானுக்கா. நட்சத்திரம் யாருக்கு வைக்கணும்? உயர்ந்த ஜாதி தான், தாழ்ந்த ஜாதி மனுஷன் வைக்கக்கூடாது. மண்ணாங்கட்டி, அம்மாவாசை, ஈருட்டு, கருப்பு, இப்படி தான் வைக்கணும். ஜாதியில் மட்டமாக பேர்லையே அப்படி வச்சா ரிஜிஸ்டர் பண்ண மாட்டான், ஒத்துக்க மாட்டானுங்க, கூப்பிட கூட மாட்டாங்க. பேர் என்னமோ மன்னன் தான், கூப்பிடுறது மண்ணுண்டு. வடிவல் படம் ஒன்று நெச்சார்ல, அதில் சொல்லுவார், என் பேர் என்ன தான் மன்னன்னு பேர், ஆனால் என்னன்னு கூப்பிடுத்த மண்ணு. உட்காருப்பா, உட்காரு தான் பிரச்சனை. எங்கடா அப்போ உட்கார வச்சாருன்னா சபாநாயகனை தான். நான் நினச்சேன் முதலமைச்சராக உட்கார வச்சுருவாங்களோ போல இதுன்ட்டு. அது எங்களுக்கு தான்றாங்க. ஆமாம், சில சீட்டெல்லாம் எங்களுக்கு தான்.
நாங்கள் பேசுவோம், ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது. கரெக்ட் தான், எனக்கு தானே இது, மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது தான். அது அவங்கவுங்க பிரச்சனை. வாழ்க்கை கொண்டாடுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னையும் எழுத்தியும் புரிஞ்சிருச்சானா நீ என்ன கவுண்டர்லெஸ் போயின்னுக்கிட்டோன்ற. நான் பணம் உனக்கு பேங்க்கில் எவ்வளோனா வரட்டும், உனக்கு கம்பெனியில் லாபம் எவ்வளோனா வரட்டும். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், வருமானத்தை பற்றியோ லாபத்தை பற்றியோ நீ அக்கறை எடுத்துக்கூடாது. நீ அக்கறையாக இருக்க வேண்டிய இடம் நஷ்டம் மட்டும்தான் ஆகக்கூடாது. என்ன ஆகக்கூடாது? நஷ்டத்து மேலே தான் நீ அக்கறையாக இருக்கணும். லாபத்து மேலே எவ்வளோனா வரட்டுமே, என்ன இப்போ லாபம் எவ்வளோ வரலாம், எவ்வளோ லாபம்னாலும் வரலாம், தப்பு கிடையாது. ஷேர் பண்ண தெரிஞ்சிச்சேன்னா. மற்றபடி எவ்வளோ லாபம் வந்து நீயே எடுத்து வந்து அடிச்சு வச்சுடுவேனாக்கா பாவம் தான். சில பேர் என்ன பண்ணுவோன்னா, ஒரு 200 ரூபாய் சம்பளம் இருக்கும், 180 ரூபாய் கட்டிங்க, 10 ரூபாய்க்கு அங்கேயே சைடிஸ் எதுனா 10 ரூபாய் பொன்னாடி கொடுக்கலாமா வேணாவான்னு போவான். வாழ்க்கையில் முன்னேறல. ஏன்? இது நான் சொல்கிறது செலவு கிடையாது, இது நம்பராக வச்சுக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் பண்ண 100 ரூபாய் சம்பாதிச்சு 80 ரூபாய் செலவு பண்ணிடுறது தப்பு. ஒரு சில 500 ரூபாய் சம்பாதிப்பான், ஒரு குவார்ட்டர் ஒரு பிரியாணி வர சாப்பிட்ருவான், இல்லை பொன்னாடி ஒரு பிரியாணி வாங்கி போடுவான், எங்கள் வீட்டுக்கு பிரியாணியாகவும் வாங்கி தருவார்னாவும் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான். ஏன் முன்னேறல? இந்த எண்களை கையாளணும். கவுண்டபிள் அன்கவுண்டபிளாக எனக்கு போயின்னு இருந்தால் கூட நான் என் பேங்க் பேலன்ஸில் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் வச்சுப்பேன், 5 லட்சம் வச்சுப்பேன்னு யார் முடிவு பண்ணா? நீங்கள் முடிவு பண்ணணும். குறைஞ்சபட்ச அமௌண்ட்டை நீங்கள் வைக்கணும். இப்போ தான் சொன்னீங்க அது இருக்கக்கூடாதுன்னா, கோடி தான் இருக்கக்கூடாது, 1000மோ லட்சமோ உங்களுக்கு அவசரத்துக்கு இருக்கணும். நம்ம ஊரில் கதை சொல்லி வச்சுருப்பான், செத்தா கண்ணு மேலே வைக்கிறது கூட என்ன இல்லை, பைசா இல்லைன்னுவாங்க. அது பைசா அந்த காலத்தில் சொன்னது. அன்றைக்கி 1 காசு 2 காசுக்கெல்லாம் மரியாதை இருந்தது இல்லை, அந்த காலத்தில் சொன்னது. அது கண்ணு மேலே வைக்கிறதுக்கு கூட காசு இல்லைன்னு. அப்போ பணம் நம்பரில் எங்கடா ஆகுதுன்னா, மரணம் ஒரு நம்பரில் இருக்கும், அதை சந்திக்கிறதுக்கு ஒரு நம்பர் தேவைப்படுது. பணம் உங்களுக்கு தேவைப்படுது. சுடுகாடுனா கூட கால்னா காசு இல்லைனா சுடுகாட்டில் புதைக்க மாட்டாங்க அந்த காலத்தில். 1.25 காசு வாங்கிக்கிறாரு ஹரிச்சந்திரன். இப்போ எவ்வளோன்னு தெரில எனக்கு. 300 ரூபா 400 ரூபாய் டிக்கெட்லாம் போட்டு வச்சு, இது சும்மாலாம்னா கிடையாது. அங்கே பணத்தை பதிக்கிறது கூட என்ன தான் பணம் தேவைப்படுது. பணத்தை மதிக்கவும் கற்றுக்கணும். ஸோ என்ன பணமாகும்போது மதிக்கணும், ஆனால் அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பணம் உதவாது. அது பணக்காரனான தான் உங்களுக்கு தெரியும், ஏழைங்களுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பணம் போதுமானது கிடையாதுன்னு எப்போ புரியும்னா, பணம் சம்பாதிச்சிட்டு பேர் தான் புரியும். அது முன்னாடி சொன்னால் உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் சம்பாதிச்சிட்டாங்க திருமலை சொல்கிறான் நீங்கள் சொல்லுவீங்க. பணம் ஒரு கட்டத்துக்கு மேலே உதவாது, அதை வச்சு நீங்கள் வாழ முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற நேர்மை, உங்கள்கிட்ட இருக்கிற சிறப்பு தன்மை, சிறப்பு தகுதி, பித்தியாருக்கு நல்லா வாழணுன்ற நினப்பு, உங்களை சிறப்பாக வச்சுணுன்ற எண்ணம், இது இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எண்களை கொண்டாட முடியும். எண்களை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் சொல்லி கொண்டாடிக்கலாம். எண்களை எப்படி சொல்லலாம்? எண்கள்லேயே சிறந்த எண் எது ராசியான எண் இப்படிலாம் பார்த்து, ராசி கட்டெல்லாம் பார்த்து உங்களுக்குனா 9 நம்பருமே 10 ஜீரோவோட சேர்த்துமே எல்லாமே புனிதமானது தான். 8 மாதிரி ஒரு மோசமான நம்பர் இல்லை. 2 வட்டம் அது. 8ன்னா என்ன? 2 வட்டம். முழுமை ஒரு காலத்தில் 8 இருந்துருக்குது, அதனால் 8 கொண்டாடிக்கிறான் ஒரு காலத்தில். அதை கடந்து போகிறதுக்காக 8 போதாதுன்றதுனால 8 நல்லது இல்லை 8 நல்லது இல்லைன்னே இவனை நினச்சின்னா நமக்கு 8 நல்லது இல்லைன்னு நினச்சிக்கிறான். புரியுதா? 8க்கு மேலே நம்பர் டெவலப் பண்ணாதனால 8 போதும்னு வாழ்ந்தவங்களுக்காக சொல்லப்பட்ட நம்பர் 8 போதுமானது இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ 8ஆம் நம்பர்லாம் போதுமானது இல்லைன்னு ஆயிட்டான். நீங்கள் உட்காந்துக்கிற இந்த இடம், இந்த யோகக்குடியில் நம்பர் 8 தான். இந்த இடம் எதுதான்? நம்பர் 8 தான். ராசியான எண்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வர எந்த நம்பருமே ராசியான நம்பர் தான். 1 தான் ராசி, 2 தான் ராசி, 3 தான் ராசி, 5 தான் ராசி, 4 தான் ராசி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு வர நம்பர் எல்லாமே ராசி தான். ராசி ஆகலை அப்படின்னு கேட்டேன்னா லாபம் வரலன்னு அர்த்தம். ராசி ஆகலைன்னாக்கா நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா நஷ்டமாயிடுச்சின்லாம் கிடையாது. நீங்கள் தேவைப்பட்டதாக மாற்றலை. எந்த நம்பரையுமே நீங்கள் விசேஷமாக மாற்றிட முடியும். எந்த நம்பரையுமே என்னவா மாற்றிட முடியும்? உங்கள் கையில் இருக்கிற எல்லா நம்பருமே விசேஷமான நம்பர்ன்றதால் தான் உங்கள் கையில் வந்துடுது. உங்கள் கையில் ஒரு நம்பர் வந்து இது இல்லை, நீங்கள் ஒரு டிக்கெட்டை கூட்டி பார்த்தா ஒரு நம்பர் இருக்குது, உங்கள் பேரை கூட்டி பார்த்தா ஒரு நம்பர் இருக்குது. நீங்கள் எதோ வச்சுருந்தீங்கன்னா சிறப்பாக ஆதார் கார்டோ பாஸ்போர்ட்டோ ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும்ல. இல்லை நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்க ஒரு நம்பர் இருக்குது, நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வண்டி வாங்குறீங்க, உங்களுக்கு வர்ற நம்பர் உங்களுக்கு ராசியான நம்பர். நீங்கள் ராசியான நம்பரை தேடக்கூடாது, வர்ற நம்பர் என்ன தான். இப்படி வாழ்ந்தீங்கன்னா நம்பர் உங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையில் எப்படி இருக்குது, அப்போ எழுத்துல எப்படி இருக்குதுன்னா
உள்ள நல்லா ஆயிடுச்சானா நீங்கள் பேசுகிறது எல்லாமே கனி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க வார்த்தையில் வந்து நிறைய சூட்சம் இருக்குது. காய் இருக்க கனின்னு அந்த மனுஷன் சொன்னது காய் இருக்க கனின்னா வார்த்தையில் இல்லை, உள்ளம். மனம் கனிந்தவனுடைய வார்த்தை இருக்குது இல்லை, வாடான்னு கூட்ட கூட அன்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதன், ஒரு அன்பான மனிதன் வாடா அப்படின்னா உனக்கு ஒரு போதையாக இருக்கும், நெருக்கம் அதிகமாக இருக்கும். வாடான்னா புரியுதா என்ன சொல்கிறேன்? வாடா போடான்னு தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கான்? அதில் ஒரு நெருக்கம் இருக்கும். வாடா வாடி பொறிக்கின்னு திட்டுவான் பொண்டாட்டியை, போதையாக இருக்கும் அவனுக்கு. புரியுதா என்ன சொல்கிறது? பொண்டாட்டி புருஷன் சொல்லுவா சனினே அப்படின்னுவா. புரியுதா? ஒரு அசிங்கமான வார்த்தைன்னு ஒன்று இல்லவே இல்லை. அசிங்கமானவன் நல்ல வார்த்தை சொன்னால் கூட நல்லா இருக்கு. ஐயோ ரொம்ப அன்பானவராச்சேன்னுவா. அன்பாகிறவன் நான் சொல்கிறேன். ஐயோ இவர் இருக்கிறாரு ரொம்ப அன்பானவர், நல்ல வார்த்தை அன்பான் சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை தானே எழுதி வச்சிங்கன்னா இவர் அன்பானவர்னு எழுதி வச்சிங்கன்னா எப்படி இருக்கு? ஆனால் சொல்லும்போது எப்படி சொன்னாங்க? ரொம்ப அன்பானவருங்க. புரியுதா? வார்த்தையில் இல்லை. பொண்டாட்டியை தேடுறான், ஒருத்த எங்கடி போனேன், அவளுக்கு ஒரே போதையாக இருக்கும். கொஞ்ச நாள் கூட விட்டுருக்க முடியல ஆளுக்கு. அது என்ன எங்கள் அம்மா கூப்பிட்றேன்னா கேட்பா. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இதெல்லாம் உணர்வு தட்டுக்கு போனால் தான் புரியும். நீ எழுத்தியோ சொல்லியோ இல்லை இது பொருளையோ படிக்காதவனுக்கு நான் சொல்கிறதெல்லாம் விளங்காது. வார்த்தைகளை கடந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம் நிறைய பேருக்கு இல்லை. இந்த எண்ணெய் எழுத்தையும் கலந்து வாழ்க்கையை வாழ முடியும் எப்போ? காலமற்ற காலத்துக்கு போனால் நம்புறம் இல்லை, சொல்ல இல்லை, வார்த்தையும் இல்லை. ரொம்ப அமைதி, மௌனம் தான் ரொம்ப சிறந்தது. அங்கே ஒரு ஓசை இருக்குது. இந்த எண்ணெய் எழுத்தும் கடந்தீங்கன்னா ஒரு சத்தம் இருக்குது. அந்த சத்தத்தை போய் கேட்டால் தான் சிறந்தது. செல்வத்துள் செல்வம் நம்பர் எல்லாம் இல்லை, வார்த்தையெல்லாம் இல்லை. செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஒரு யோகியோட அனுபவம் எப்போவுமே நான் தான் நிற்கணும் நடக்கணும் கிளேச விட்டு நிறைய வாட்டி நான் சொல்லினே இருக்கிறேன். அங்கே போனால் நம்பர்லாம் கிடையாது, வார்த்தையும் கிடையாது. ஏன்னா கண்ணுனை தகுன்னு ஒன்று கண்ணையே போய் புஷ்டியானா நீ அங்கே போய் சேர்த்துற. அதுக்காக அவர் ஒரு ஐடியா செஞ்சு அந்த திருக்குறளை ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரில் வைக்கப்படும். எது ஒத்துருதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அந்த ஒத்ததோட ஒத்து போனீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணிடலாம், யோகியா மாறலாம். அந்த திருக்குறளுக்கு சரியான விளக்கத்தை கண்டுபிடிக்க பாருங்க. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் சத்தியமாக யாரை கூட ஒத்து போக முடியாது. ஒருத்தருக்கு 2 இட்லி, ஒருத்தருக்கு 4 இட்லி, ஒருத்தருக்கு மஞ்சள், ஒருத்தருக்கு சிவப்பு. அந்தாலும் யாரோ ஒத்து போகிறது சொல்லி வச்சுக்கிறாரு, ஏதோ ஒன்று ஒத்து போகிறத சொல்லி வச்சுக்கிறாரு. திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் ஞானத்தின் பக்கம் திரும்பினாலும் சரி, அடியன் காத்துனுக்கிறேன் வந்தாலும் சரி, உங்கள் விருப்பம். ஸோ என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என் என்ப யானை எழுத்தென்ப திருக்குறள் ஒத்ததறிவானில் நான் முச்சுக்கிறேன். அதை என்ன பண்ணுங்க, அது ரகசியம் தெரிஞ்சுக்க பாருங்க, கொண்டாடுங்க, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்பில் பேசுகிறேன். நல்லா இருங்க, மீண்டும் சந்திப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.